وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتلك الجنة التي أورثتموها بما كنتم تعملون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا صلت المرأة خمسها وصامت شهرها وحفلت فرجها وأطاعت زوجها قيل لها ادخلي من أي أبواب شئت أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படையோனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இனிமேலும் வரக்கூடியவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் எனது இந்த சிறிய ஒரு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக சுவனத்து பெண் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான்: வத்தில்கல் ஜன்னத்து, நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த சொர்க்கமாகிறது. அல்லத்தி, எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றால் ஊரிஸ்துமூஹா, அதை நீங்கள் உங்களுடைய வாரிசு சொத்தாக ஆக்கப்படுவீங்க. பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு பகரமாக. அப்போ சொர்க்கத்தில் நமது பிளாட்டினுடைய விலை என்ன? நாம் வாங்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய இடத்தினுடைய விலை என்ன? எப்படி இந்த உலகத்தில் நாம் ஒரு இடத்தை வாங்குவதற்கு விலை கொடுத்து வாங்குகிறோமோ, இதே மாதிரி சொர்க்கத்தில் ஒரு இடத்தை வாங்குவதற்கு என்ன விலை? அதை அல்லாஹ் சொல்கிறான்: பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் சொர்க்கத்தினுடைய விலை. நீங்கள் எந்தளவு அமல் செய்கிறீங்களோ, எந்தளவு நல்லதை எடுத்து நடக்கிறீங்களோ, தீயதை விட்டும் விலகி நடக்கிறீங்களோ, தீயதை விடுவதும் நல்லதை செய்வதும் இதுதான் அமல். இப்படிப்பட்ட அமலை நீங்கள் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சொர்க்கத்தின் பிளாட், சொர்க்கத்தில் ஒரு இடம் உங்களுக்கு வாரிசு சொத்தாக, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ் தன் திருமறையின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தினரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான்: வமை யாமல் மின ஸாலிஹாத்தி மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணோ பெண்ணோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் யார் நல்ல செயல்கள் செய்வார்களோ, வஹுவ மூமினுன், ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல்கள் செய்வாங்களோ, ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவாங்க. ஈமானோடு, நம்பிக்கையோடு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறாங்க என்று ஈமான் கொண்டு யார் நல்ல காரியங்களை செய்வாங்களோ கண்டிப்பாக அவங்க சொர்க்கம் போவாங்க என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்தின் மூலமாகவும் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க: இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரமும் தொழுகிறாங்க, ஒரு பெண் 5 நேரமும் தொழுகிறாங்க. வஸாமத்து ஷஹ்ரஹா, ரெண்டாவதாக நோன்பு வைக்கிறாங்க. வருஷம் ஒரு மாத காலம், ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா கரெக்டாக நோன்பு வச்சுறாங்க. தினமும் 5 நேரம் தவறாமல் தொழுதுடுறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்னம்மா, ஒரு மாத காலம், வருடத்தில் 1 மாதம் நோன்பு வைக்கிறாங்க. வஹஃபிலத்து ஃபர்ஜஹா, தன்னை பாதுகாத்து கொள்கிறாங்க, தன்னுடைய கருப்பை பாதுகாத்து கொள்கிறாங்க, தன்னுடைய மறைவிடத்தை தவறிலிருந்து பாதுகாத்து கொள்கிறாங்க. வஅதாஅத் ஜௌஜஹா, மேலும் தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு நடக்குகிறாங்க. கணவனுடைய திருப்தியோடு ஒரு பெண் வாழக்கூடிய ஒரு பெண், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 4 விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. ஒன்றாவது தொழுகணும், ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு முறை 30 நாட்கள் நோன்பு வைக்கணும், மூணாவது தன்னை பாதுகாத்து கொள்ளணும், ஜினா போன்ற விபச்சாரங்களிலிருந்து, தீய குற்றங்களிலிருந்து, தீய காரியங்களிலிருந்து தன்னையும் தன்னுடைய மறைவிடத்தையும் பாதுகாத்து கொள்வது. நாலாவதாக கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. இப்படி இந்த 4 தன்மைகள் யார்கிட்ட இருக்குமோ கீழலஹா, அந்த பெண்ணிடத்தில் சொல்லப்படும்: உதுகுலி, ஓ பெண்ணே நீ நுழைந்துகொள், மின் ஐய அபுவாபின் ஷீத்தி,
நீ விரும்புகின்ற வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் உண்டு, அந்த அத்தனை வாசல்களில் எந்த வாசலில் வேண்டுமானாலும் நீ நுழைந்து கொள் என்பதாக அந்த பெண்ணை பார்த்து சொல்லப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அலா அறிந்து கொள்ளுங்கள், உஹ்பிருக்கும் பி நிசாயிக்கும் ஃபில் ஜன்னத்தி, சொர்க்கத்திலே உள்ள உங்களுடைய பெண்களை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டட்டுமா? சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்கள் யார் தெரியுமா? அந்த பெண்ணினுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்களுடைய அடையாளம் என்ன சொல்லுவாங்க? வதூதுன், அவங்க அளவு கடந்த அன்பு காட்டுவாங்க, அன்பாக பேசுவாங்க, அன்பாக நடந்து கொள்வாங்க, அன்பாக பழகுவாங்க. இப்படி அன்புக்கு சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக்கங்க. உங்களுடைய உள்ளத்தில் அன்பு இருந்தால், உங்களுடைய செயல்பாட்டில் அன்பு இருந்தால், உங்களுடைய பேச்சில் அன்பு இருந்தால், கணவனோட அன்பாக இருக்கிறீங்க, பிள்ளைகளோட அன்பாக இருக்கிறீங்க, அத்தம்மாவோட அன்பாக இருக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுடைய மாமனார் மாமியோட அன்பாக இருக்கிறீங்க, சொந்த பந்தங்களோட அன்பாக இருக்கிறீங்க. இப்படி வதூத், எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு, எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு. இப்படிப்பட்ட அன்பு காட்டக்கூடிய பெண்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்கள். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம்மா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்பை தந்தல்வானாக. வதூதுன். ரெண்டாவது அடையாளம் சொன்னாங்க வலூதுன். முதல் அடையாளம் அதிகமாக அன்பாக நடந்துக்கிடுவாங்க. ரெண்டாவது அடையாளம் வலூதுன், நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவாங்க, பிள்ளைகளை அழகான முறையில் வளர்ப்பாங்க. அப்போ பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் மேலே, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளை பாரமாக நினைக்காமல், இவன் பிறந்து தொலைஞ்சிட்டானே, இவன் ஏன் பிறந்தான், இவன் ஏன் பிறந்தா என்று கடுகளவு கூட பாரமாக நினைச்சிடாம வலூதுன், அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பெண், அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பெண். ரெண்டாவது அடையாளம், இந்த பெண் சொர்க்கம் போவாங்க. இதா குலிபத், அவளுக்கு கோபம் ஏற்படுத்தப்பட்டால், உஷிய இலைஹா, அல்லது அவளுக்கு ஏதாவது தீங்கு செய்யப்பட்டால், கணவனை பெற்றெடுத்த தாய் தந்தையோ, மாமனார் மாமியாவோ, நாத்தனாரோ, அல்லது பக்கத்து வீட்டுக்காரவங்களோ, அல்லது பிள்ளைகளோ, அப்போ யாராவது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தினால், அந்த பெண்ணுக்கு கோபத்தை ஏற்படுத்தினால், இதா குலிபத், கோபம் ஏற்படுத்தப்பட்டால், உஷிய இலைஹா, அல்லது அந்த பெண்ணுக்கு தீங்கு செய்யப்பட்டால், அந்த பெண்ணுக்கு தீங்கு இழைக்கப்பட்டால், நிச்சயமாக அல்லது கலப ஜௌஜுஹா, அந்த பெண்ணினுடைய கணவன் கோவப்பட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி அழகாக சொல்லி காட்டுறாங்க. யாராவது உங்களை கோபப்படுத்துகிறாங்க, யாராவது உங்களுக்கு தீங்கிழைக்கிறாங்க, உங்களுக்கு மனநோகும்படி பேசுகிறாங்க, உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் கொடுக்குறாங்க, அல்லது உங்கள் கணவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மேலே கோபப்படுகிறார், இந்த நேரத்தில் காலத், அந்த பெண்மணி சொல்லுவாங்க, ஹாதிஹி எதி, இந்த பாருங்க, இதுதான் என்னுடைய கை, இதுதான் என்னுடைய கை, ஃபி எதிக்க, இந்த கை உங்களோட கையிலே இருக்கிறது, என் கை உங்களுடைய கையில் இருக்கிறது. கணவன் கோபத்துடைய நேரத்தில் நம்ம சொல்லணுமா? அந்த பெண் சொல்லணுமா? மனைவி சொல்லணுமா? என்னன்னு சொல்லணும்? ஹாதிஹி எதி ஃபி எதிக், என் கை உங்கள் கையில் இருக்குங்க, என்னோட கண்ட்ரோல், என்னுடைய கண்காணிப்பு, என்னை பேணி பாதுகாத்து நிச்சயமாக பராமரிப்பு செய்வது எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. ஹாதிஹி எதி ஃபி எதிக், என் கையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னைக்கு என்ன நிக்காக முடிச்சிங்களோ, என்னைக்கு என்ன துணைவியாக தேர்ந்தெடுத்தீங்களோ, என்னைக்கு என்ன மனைவியாக தேர்ந்தெடுத்தீங்களோ, மனைவியாக நான் ஆன பொழுதிலிருந்து, மனைவியாகி வந்த பொழுதிலிருந்து கண்டிப்பாக உங்களுடைய வசத்தில் நான் வந்து விட்டேன், உங்களுடைய வசத்தில் நான் வந்து விட்டேன். லா அக்தஹிலு பிகம்லின் ஹத்தா தர்லா, நீங்கள் எல்லாம் மாமனார் மாமியாவாக இருந்தாலும் சரி, நாத்தனாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஆக யாரெல்லாம் நமக்கு வேண்டியவர்கள், நம்மை பராமரிப்பவர்கள், நாம் யார் பொறுப்பில் இருக்கிறோம் அவர்கள் நம் மீது கோபப்படக்கூடிய நேரத்தில், உங்கள் பொறுப்பில் நான் இருக்குகிறேன், என் மேலே நீங்கள் கோபப்பட்டால், என்னிடத்தில் கோபப்பட்டால் எனக்கு வேறு யார் இருக்கிறார்? அல்லாஹ் உங்களை எனக்கு தந்திருக்கிறான், என்னை உங்களுக்கு தந்திருக்கிறான். என்னை விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களை விட்ட எனக்கு யார் இருக்கிறார்? உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்? வேறு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது கண்டிப்பாக. எனவே உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய என் மீது நீங்கள் கோபப்படலாமா? என் மீது கோபப்படுவது நியாயமா? என் மீது கோபப்பட்டால் அல்லாஹுக்கு பிடிக்குமா? அல்லாஹுக்கு பொருத்தமானவளா நான் மாறுவேனா? கண்டிப்பாக என்னை நீங்கள் என் மீது சந்தோஷப்படும் வரைக்கும் சுருமா போட்டுக்கிற மாட்டேன், என்னை அலங்கரிச்சுக்கிற மாட்டேன், நல்ல உணவு சாப்பிட மாட்டேன். அதாவது கணவன் கோபித்த நேரத்தில் உனக்கு தான் கோபப்பட
கோவப்பட தெரியுமா? எனக்கும் கோவப்பட தெரியும். உனக்கு தான் திட்ட தெரியுமா? எனக்கும் திட்ட தெரியும். உனக்கு தான் அடிக்க தெரியுமா? நீ கையை முறுக்கிக்கிட்டு வந்தேன்னு வை, நான் காலை தூக்கிக்கிட்டு வருவேன் என்று இல்லாமல், அதாவது கணவன் ஒரு மடங்கு வந்தால் நாம 2 மடங்கு பாயாமல் என்ன செய்யணும்? ஒரு சொர்க்கத்து பெண்ணினுடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் கோவப்படத்தான் செய்வான், கணவன் ஏதாவது டென்ஷன் ஆகத்தான் செய்வான், கணவன் ஏதாவது சண்டை போடத்தான் செய்வான். கணவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், அவங்க நமக்கு ஏதாவது தீங்கிழைக்கத்தான் செய்வாங்க. அது மனிதனுடைய இயல்பு. கண்டிப்பாக அந்த மாதிரி நேரத்தில் நாம கணவன்கிட்ட சொல்லணும், எங்க அத்தம்மா இப்படி கோவப்படுறாங்க, உங்கள் தங்கச்சி அக்கா கோவப்படுறாங்க, கண்டிப்பாக ஏன் அவங்க கோவப்படுற அளவுக்கு நான் என்னத்தை செஞ்சேன், ஏன் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நான் உங்கள் பொறுப்பில் இருக்கிறேன் அல்லவா, நான் உங்கள் பொறுப்பில் வந்திருக்கிறேன் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை துன்புறுத்த வேண்டாம், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை துன்புறுத்த வேண்டாம், தன் மனைவியிடத்தில் கடினமாக நடந்து கொள்ள வேண்டாம். ஃபஇன்னஹா வதிஅத்துன் இன்தக்கும், ஏனென்றால் உங்களுடைய மனைவி உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, ஆண்களுக்கு சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ நீங்கள் எல்லாம், தாய்மார்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் ஆண்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அமானித சொத்து. அந்த குடும்பத்துக்கு நீங்கள் பரக்கத்தை கொண்டு போவதற்காக வந்திருக்கிறீர்கள், பரக்கத்தை கொண்டு வருவதற்காக வந்திருக்கிறீர்கள், அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் மனைவியாகி போகும்போது, ஒரு குடும்பத்தில் ஒரு தாயாகி போகும்போது, ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு மருமகளாகி போகும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு பலவிதமான முறையில் இடைஞ்சல்கள் வரும். சொல்லால் இடைஞ்சல், செயலால் இடைஞ்சல், உங்களுக்கு வேண்டியவர்களிடத்தில் இருந்தெல்லாம் உங்களுக்கு துன்பம் வரும், கஷ்டம் வரும், உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் வரும். அந்த நேரத்தில் சொர்க்கத்துக்கு பெண்ணாக நீங்க இருந்தால், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்ணாக நீங்க இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சபுர் செய்வீங்க, பொறுமை காப்பீங்க. அந்த இடத்துல எடுத்து உதறிவிட்டு வந்து விடாமல், நீ வேணாம் எனக்கு, உன் குடும்பம் வேணாம் எனக்கு என்று உதறிவிட்டு வந்து விடாமல் சொல்லணும், அல்லாஹ் என்னைக்கு உங்களுக்கு மனைவியாக என்னை ஆக்கி தந்தானோ, கண்டிப்பாக என் கண்ட்ரோல் எல்லாம், என்னுடைய வசம் எல்லாம், என்னுடைய எல்லா விதமான பராமரிப்பு எல்லாம் உங்க வசம் தான் இருக்கிறது, உங்களுடைய கையில் இருக்கிறது. என் கை உங்க கையில் இருக்கிறது, என்னுடைய எல்லா கண்ட்ரோலும் உங்களுடைய கண்ட்ரோலில் தான். நீங்கள் சந்தோஷப்பட்டால் தான் நான் சொர்க்கம் போக முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஐயம்மா இம்ரத்தின் மாத்தத் வ ஜௌஜுஹா அன்ஹா ராதின், ஒரு பெண்மணி மௌத்தானால் எப்படி மௌத்தாகிறாள்? கணவனுடைய திருப்தியோடு மௌத்தானால் ஃபஹிய ஃபில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கத்தில் இருக்கிறாள். கணவனுடைய திருப்தியோடு மௌத்தாகக்கூடிய பெண் சொர்க்கத்தில் இருக்கிறாள். ஆனால் அதே ஹதீஸில் சொன்னாங்க, எந்த பெண் கணவன் வெறுப்பான நிலையில், கணவன் கோபித்து கொண்ட நிலையில், கணவனுடைய வெறுப்பை பெற்றவளாக மௌத்தாகுவாளோ ஃபஹிய ஃபின்னார், அல்லாஹ் பாதுகாக்கணும், அவள் நரகத்துக்கு போயிடுவாள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அன்பு தாய்மார்களே, எனவே கணவனுக்கு திருப்தியாக நடந்துக்கிறன்னு என்ன அர்த்தம்? நீதானா என்னை கட்டியிருக்கிற, நீதானா எனக்கு கணவன், நீதானா எனக்கு புருஷன், உனக்கு மட்டும்தான் நான் கட்டுப்பட்டு நடப்பேன், உங்கள் அம்மா அத்தாவுக்கு இல்லை, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு இல்லை அப்படின்னு இல்லாமல் கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும், கணவனுடைய சந்தோஷத்தை பெறணும். கணவன் சார்ந்த குடும்பம், அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அத்தா, அவங்களுடைய அக்கா தங்கச்சி, அவங்களுடைய அண்ணன் தம்பி, இப்படி எல்லோருக்கும் நாம் சந்தோஷம் ஊட்டி மகிழ்ச்சி அடைய செய்து நம்மின் மூலமாக அந்த குடும்பம் செழிப்படைந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து நாமளும் சொர்க்கத்துக்கு போகணும் இன்ஷா அல்லாஹ். நமது கணவரையும் கணவனுடைய குடும்பத்தையும் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அன்பு தாய்மார்களே, சில முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அதற்கு வாய்ப்பினை அல்லாஹ் உங்களுக்கும் நம் வீட்டு குடும்பத்தினருக்கும் என் வீட்டு பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, காலத்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு ஒரு தடவை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நிசாஉ துன்யா ஹைருன் அம் நிசாஉல் ஜன்னா, உலகத்தில் வாழக்கூடிய பெண்கள் சிறந்தவங்களா அல்லது சொர்க்கத்து பெண்கள் சிறந்தவங்களா? சொர்க்கத்து பெண்கள் யாருமா? போன தடவை சொல்லியிருக்கிறேன், சொர்க்கத்து பெண்கள் யாருமா? ஆமாம், இதில் சொர்க்கத்து பெண்கள் மண்ணினால் படைக்கப்படாத அந்த பெண்கள் மண்ணில் படைக்கப்படலை. அந்த பெண்ணுக்கு உலகமே தெரியாது, உலகமே தெரியாத பெண் சொர்க்கத்து பெண் யாருமா? ஹூருல் ஐன். சொல்லுங்கள், ஹூருல் ஐன், கண்கவர்ச்சியான பெண். முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஹூருல் ஐன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லவித் தலஅத் இம்ராஅத்தும் மின் நிசாஇ அஹ்லில் ஜன்னத்தி, அந்த ஹூருல் ஐன் பெண்களிலிருந்து ஒரு பெண் இந்த உலகத்தை பார்த்தால், மலஅத் மாபைனஹுமா ரீஹா, அந்த
வானத்துக்கும் அவங்க பார்த்த இடம் அந்த சொர்க்கத்துக்கும் அதே மாதிரி பூமிக்கும் இடையில் உள்ள எல்லா பகுதியும் நறுமணத்தால் நிரம்பிவிடும், நறுமணமாகிவிடும். பூமியை பார்த்தாங்கன்னு வைங்களேன், அந்த சொர்க்கத்து பெண் இந்த பூமியை கமகமக்கும், இந்த பூமியை மனமணக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற பெண்கள் சொர்க்கத்து பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு பெண் கணவன்கிட்ட சண்டை போட்டார். யார்கிட்ட சண்டை போட்டாமா? கணவன்கிட்ட ஒரு பெண் சண்டை போட்டு எல்லாம் பாதுகாக்கணும். கணவன்கிட்ட ஒரு பெண் எதிர்த்து பேசினாள். கணவனோட சண்டை போட்டாள். அந்த பெண் சொர்க்கத்திலிருந்து சொல்லுமா, ஏண்டி என் புருஷன்ட்ட என்னுடைய கணவன்கிட்ட அந்த பெண்ணு சொல்லுதான், ஏண்டி என் கணவன்கிட்ட நீ சண்டை போடுற அப்படின்ட்டு உங்களை பார்த்து அந்த பெண்கள் சொல்லுவாங்களாம். நிச்சயமாக ஒவ்வொரு ஆணுக்கும் ஹூரில் ஐன் பெண் இருக்கிறாள். நிச்சயமாக எங்கம்மா? சொர்க்கத்தில் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். இப்போ அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஹூரில் ஐன் பெண்கள் கண்ணுக்கு கவர்ச்சியாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப கவர்ச்சியான ஒரு பெண். அவங்க கண்ணு சூப்பராக இருக்கும், அவங்க முகம் சூப்பராக இருக்கும், அழகுக்கு சொந்தக்காரவங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு அழகு கொட்டப்பட்டிருக்குன்னு சொன்னால் அவங்க பூமியை ஒரு தடவை பார்த்தா பூமி முழுவதுமே கமகமக்கும். வல அலாத்துமா பைனஹுமா, அவங்களுக்கும் அந்த பூமிக்கும் இடையில் உள்ள எல்லாம் ஒளிமயமாகிவிடும். பூமியில் இருட்டே வராது, வெளிச்சமாயிடும் பூமி. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள். வல நஸீஃபுஹா அலா ரஸியா, அவங்களுடைய தலையில் உள்ள கொஞ்ச பகுதி அவங்களுடைய பாக்கியம் கிடைப்பது ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. நிச்சயமாக அவங்களுடைய சில அதாவது அரவணைப்பு கிடைப்பது இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது அப்படின்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னால் சொர்க்கத்திலேயே படைக்கப்பட்டவர்கள், மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் சொர்க்கத்திலேயே படைக்கப்பட்டவர்கள். கண்கள் கவர்ச்சியாக இருக்கும், முகங்கள் அழகாக இருக்கும், உடல்கள் அழகாக இருக்கும், அழகான உடை உடுத்திருப்பாங்க, சொர்க்கத்து ஆடைகள் உடுத்திருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜமாலு ஹல்கிஹின்ன வ சூரத்திஹின்ன, அவர்களுடைய படைப்பினுடைய அழகும் அவர்களுடைய உருவத்தினுடைய அழகும் நிச்சயமாக மிகப்பெரிய அழகாக இருக்கும். ஹதாசத்து சின்னிஹின்ன, இப்போ தான் வயசுக்கு வந்த பெண்ணு மாதிரி இருப்பாங்க, வயசுக்கு வந்த பெண்ணு மாதிரி இருப்பாங்க. தோலில் ஒரு சுருக்கம் காண முடியாது, முகத்தில் ஒரு புள்ளி காண முடியாது, எந்த விதமான கரையும் படாதவர்கள், எந்த விதமான கரையும் படாதவர்கள். காசிராத்து தருஃப், அந்த சொர்க்கத்து பெண்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்வாங்க. பிற ஆண்களின் பக்கம் தனக்கு யார் கணவனாக வர இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க, கணவனை மட்டும்தான் பார்ப்பார்கள், தன் கணவனை தவிர வேற எந்த ஆணையும் பார்க்க மாட்டாங்க. இதான் சொர்க்கத்து பெண்ணுடைய இப்ப இருக்கக்கூடிய பெண்களுடையதும் அதுதான். சொர்க்கத்து பெண்ணாக போகக்கூடியவங்களுடைய பெண்களுடைய தன்மையும் இதுவாக இருக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, எனக்கு என் கணவன் தான் கண்ணுக்கு நிறைவானவர், என் கணவரை தவிர்த்து வேறு எந்த ஆணையும் என் கண்களால் ரசித்து பார்க்க மாட்டேன், ரசனையோடு பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக எந்த ஆணும் எனக்கு கவர்ச்சி அல்ல. என் கணவன் எனக்கு கருப்பாக இருந்தாலும் சரி, அவன் சிவப்பாக இருந்தாலும் சரி, நெட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, ஊனமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கென்று எந்த கணவனை அமைத்து தந்துட்டானோ அவன்தான் எனக்கு கடைசி வரைக்கும். என் கணவனை தவிர எந்த ஆணின் பக்கமும் என் மனமும் போகாது, என் கண்ணும் போகாது. இதுதான் காசிராத்து தர்ஃப். காசிராத்து தருஃப் என்று சொன்னால் பார்வைகளை சுருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், பார்வைகளை தன் கணவன் மீது மட்டும் சுருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த பெண்கள், சொர்க்கத்து பெண்கள். இந்த சொர்க்கத்து பெண்களுடைய அடையாளமாக நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்து பெண்களுக்கும் இந்த தன்மையை சொல்லி காட்டுவாங்க. உலகத்து பெண்கள் எந்த பெண்கள் எல்லாம் கணவனே தன்னுடைய எல்லாம் என்பதாக உணர்ந்து கணவனை மட்டும் நேசித்து கணவனை தன் உள்ளத்தில் குடியிருக்க செய்து தன் கணவனை மட்டும் ரசித்து வாழ்ந்து நிச்சயமாக மிக மகிழ்ச்சியோடு வாழ்வாளோ அந்த பெண் சொர்க்கத்துக்கு போவாள் என்பதையும் சொல்லி காட்டுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னஹுன்ன குரபுன் ஆஷிகாத்துன், அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா குரபுன் மிகப்பெரிய அதிசயமானவங்களாக இருப்பாங்க, ஆச்சரியமானவங்களாக இருப்பாங்க. ஆஷிகாத்துன் அன்பா பேசுவாங்க, பேச்சில் எல்லாம் மயங்கி போவாங்க. அந்த சொர்க்கத்து பெண்கள் அவ்வளவு அழகா பேசுவாங்க. பேசும்போது அவர்களுடைய அந்த சொர்க்கத்து பெண்களுடைய நாக்கு, அந்த சொர்க்கத்து பெண்களுடைய வாய் கமகமக்கும். நிச்சயமா ஆஷிகாத், அன்பை பரிசாக தரக்கூடியவர்கள் அந்த சொர்க்கத்து பெண்கள். இப்படிப்பட்ட சொர்க்கத்து பெண்கள் இப்போவும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எங்கம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? சொர்க்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் தராவிகள் அஜர்த்து கேட்பாங்க, ஊரில் இன எல்லாம் எங்களுக்கு மனைவியாக கொடு அப்படின்னு. நீங்களும் சேர்ந்து ஆமின்னு சொல்கிறீங்க, அப்படித்தானம்மா? தராவிகளை பெரிய துவாவில் ஓதுவாங்க. அப்போ பெரிய துவாவில் இந்த துவா வரும், ஆண்கள் சொர்க்கவாதிகளாக இருந்தால் கியாமத்து நாளில் அவங்க சொர்க்கத்துக்குள்ளே போனதுக்கு பின்னாடி அல்லாஹ் அந்த ஆணுக்கு பரிசாக தர வேண்டும் என்பதற்காக வேண்டிய சொர்க்கத்து பெண்ணை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இப்போ ரோஷம் வருதாம்மா? அம்மா நமக்கு ரோஷம் வருதா?
வருது. எப்படி நம்ம இருக்கும்போது ஊரின் பெண் அல்லாஹ் அவங்களுக்கு பரிசாக கொடுக்கலாம், அல்லாஹ் பரிசாக கொடுக்கலாம். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்கள் கணவரும் சொர்க்கவாரியாக இருந்தால் சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் ஹூரில் ஐன் பெண்ணாக மாறிடுவீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பெண்ணாக மாறிடுவீங்கம்மா? ஹூரில் ஐன் பெண்ணாக நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, அஃலுலு மின்ஹு, அதாவது யா ரசூலல்லாஹ் நிசாவுல் துன்யா கைருன் அம் நிசாவுல் ஜன்னா, அதாவது உலகத்து பெண்கள் சிறந்தவங்களா சொர்க்கத்து பெண்கள் சிறந்தவங்களா? இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நினைவுபடுத்திக்கங்க இன்ஷா அல்லாஹ். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிசாஉத் துன்யா அஃலுலு மின் ஹூரில் ஐன், சொர்க்கத்திலேயே வாழக்கூடிய, பாவத்தையே அறியாத, பாவம் என்றாலே என்னன்னு தெரியாத, பாவமான எண்ணமே கொள்ளாத, சொர்க்கத்துக்குள்ளேயே வசிக்கக்கூடிய அந்த ஹூருல் ஐன் பெண்ணை விட உலகத்து பெண்கள் தான் சிறந்தவர்கள். யார் சொன்னதுமா? யார் சொன்னதுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறோம், உங்களுக்கு சான்று கொடுக்குறாங்க. நிச்சயமாக அதாவது சொர்க்கத்து ஹூருல் ஐன் பெண்ணை விட உலகத்து பெண்கள் தான் சிறந்தவர்கள். ஃபலில் லஹாரத்தி அலல் பித்தானா, எப்படி வெளிப்படையான தோற்றத்திற்கு ஒரு மதிப்பு இருக்குமோ, வெளிப்படையான தோற்றத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குமோ, ஒரு மரியாதை இருக்குமோ. உதாரணமாக நான் குளிக்கவே இல்லை, மேலே நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கிறேன், இப்போ எதுக்குமா மதிப்பு? எதுக்குமா மதிப்பு? நல்ல ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு. உள்ளுக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன் அது நமக்கு வெளியில் தெரியாது. அன்பு தாய்மார்களே, அப்போ உள்ளுக்குள்ளே இருப்பதை விட வெளிரங்கமானதுக்கு எப்படி மதிப்பு இருக்குமோ, இதே மாதிரி தான் அவங்க சொர்க்கத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. சொர்க்கத்துக்குள்ளேயே உள்ளவங்களுக்கு மதிப்பு அதிகமாக, உலகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகிற பெண்களுக்கு மதிப்பு அதிகமானு சொன்னால் நிச்சயமாக உலகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகிற பெண்களுக்கு தான் அதிகம் மதிப்பு, அதிகம் மரியாதை, அதிகம் அல்லாஹ்விடத்தில் அன்பும் அதிகம். அந்த சொர்க்கத்து பெண்களை விட அல்லாஹ் இந்த உலகத்து பெண்களைத்தான் அல்லாஹ் கவர்ந்து பார்ப்பான், அல்லாஹ் நேசத்தோடு பார்ப்பான், அல்லாஹ் மிகவும் பிரியமாக பார்ப்பான். ஏன் தெரியுமா? அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, குல்து, நான் கேட்டேன், லிமை யா ரசூலல்லாஹ், எப்படி ஹூருல் ஐன் பெண் சொர்க்கத்துக்குள்ளேயே படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் மிக விரும்பி படைக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்து பெண்கள் அவங்கள விட எப்படி நாங்கள் சிறந்தவங்களாக மாற முடியும்? அவங்கள விட எப்படி எங்களுக்கு சிறப்பு கிடைக்கும்? உலகத்து பெண்களுக்கு எப்படி சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பி ஸலாத்திஹின்ன, அந்த உலகத்து பெண்களுடைய தொழுகையினால். அந்த பெண்கள் சொர்க்கத்தில் உள்ள பெண்களுக்கு தொழுகை இல்லை, ஆனால் உங்களுக்கு நமக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு என்ன இருக்குதுமா? தொழுகை இருக்கிறது. ரெண்டாவது ஷியாமிஹின்ன, ரெண்டாவது அவங்களுடைய நோன்பினால் நோன்பு வச்சுக்கிட்டு எந்த தப்பு செய்யாமல், நோன்பு வச்சுக்கிட்டு எந்த தவறிலும் ஈடுபடாமல் அல்லாஹுக்காக நோன்பு வச்சுருக்கிறாங்க பாருங்களேன். இவங்க சொர்க்கத்து பெண்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடறாங்க. 5 நேரம் விடாமல் தொழுகிறாங்க பாருங்களேன், இவங்க சொர்க்கத்து பெண்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடறாங்க. மூணாவது சொன்னாங்க இபாதத்துஹின்ன, மேலும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளின் மூலமாக. இன்னொரு ஹதீஸில் வரும், குர்ஆன் ஷரீஃப் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சொர்க்கத்து பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. திக்ர் இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த சொர்க்கத்து பெண்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. நிச்சயமாக இப்போ என்ன செய்வான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்து பெண்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வைக்கும்போது, உலகத்து பெண்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய வைக்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்து பெண்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக, சொர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடிய பெண்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மேலும் எங்களுடைய எல்லா ஆண்களுடைய பெண்களையும் மனைவிமார்களையும் குடும்பத்தினரையும் அல்லாஹ் சொர்க்கத்து பெண்களாக உருவாக்கி, ஆண்களையும் சொர்க்கத்து ஆண்களாக உருவாக்கி, சொர்க்கத்துக்குள்ளே இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல் அன்பாக பாசமாக மிகவும் நேசமாக வாழ்வதற்குரிய வாய்ப்பினை அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்குள்ளே நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, சொர்க்கத்து பெண்கள் அந்த அதாவது சொர்க்கத்து பெண்களை விட உலகத்து பெண்களை அல்லாஹ் நேசிப்பான். அந்த உலகத்து பெண்களை சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கும் போது அல்பஸல்லாஹு உஜூஹஹுன்ன நூர், நிச்சயமாக அவங்களுடைய முகத்தை பிரகாசமாக்கி விடுவான். யாருடைய முகத்தமா? உலகத்து பெண்களுடைய முகங்கள் பிரகாசமாக்கி விடுவான் அல்லாஹ். நிச்சயமாக ரெண்டாவதாக வஜுசாதஹுன் அல் ஹரீர், உடலுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து பட்டாடையை போர்த்தி அழகு பார்ப்பான். முதல்ல முகம் பிரகாசமாயிடும். ரெண்டாவது உடலுக்கு அல்லாஹ் சொர்க்கத்து பட்டாடைகளை கொடுப்பான். பட்டு ஆடைன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள பட்டாடை இங்கே 50,000 1,00,000 எத்தனையோ லட்சக்கணக்கான மதிப்புள்ள பட்டாடைகள் எல்லாம் உலகத்தில் இருக்குது. சாதாரண ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பட்டாடைக்கு கூட அவ்வளோ பெரிய மதிப்பு. ஆனால் விலை மதிக்க முடியாத ஒரு பட்டாடை சொர்க்கத்து பட்டாடை.
நிச்சயமாக அந்த பட்டுக்களை அல்லாஹ்வே தயாரித்திருப்பான். அந்த பட்டு நூல்களை அல்லாஹ்வே தயாரித்திருப்பான். அந்த பட்டு நூல்களால் அல்லாஹ்வே சேலை செய்திருப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வால் செய்யப்பட்ட, அல்லாஹ் உருவாக்கிய பட்டு சேலை அந்த சொர்க்கத்து பெண்களாகிய சொர்க்கத்துக்குள் போகக்கூடிய உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் நுழையும் போது ஒன்று அல்லாஹ் எதமா பிரகாசமாக்குவான், உங்களுடைய முகத்தை பிரகாசமாக்குவான். ரெண்டாவதாக உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய பரிசு ஒரு பட்டு சேலை, ஒரு பட்டு ஆடை என்ன செய்வான், அல்லாஹ் பரிசாக வழங்குவான். அது உங்களுடைய உடல்களை அலங்கரிக்கும். மூணாவது பியலுல் அல்வான். பியலுல் அல்வான், நீங்கள் கருப்பாக இருக்கலாம், அல்லது வெண்மையாக இருக்கலாம், அல்லது மாநிறமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் பலதரப்பட்ட நிறங்களுடையவர்களாக இருப்போம். ஆனால் சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் போது பியலுல் அல்வான், செக்கச்செவேர்ன்னு இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். எப்படிமா இருப்பீங்க? செக்கச்செவேர்ன்னு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது அல்லாஹ் நிறங்களை வெண்மையாக்கி விடுவான். அல்லாஹ் எல்லாரும் வெள்ளை வெளியேறுன்னு இருப்பாங்க, செக்கச்செவேர்ன்னு இருப்பாங்க. ஹுலரு சியாப், மேலும் அந்த ஆடைகள் எல்லாம் மிக நறுமணம் கமக்கும். ஆடைகளில் இயற்கையாகவே அது அதாவது கவர்ச்சிகரமானதாக இருக்கும். அதே நேரத்தில் கமகமன் மணக்கும் இன்ஷா அல்லாஹ். அங்கே அத்தர் போடப்பட்டிருக்காது, அத்தர் போடப்பட்ட ஆடைகளாக அங்கே இருக்கும். சொர்க்கமே நறுமணம் தான், அங்கே கெட்ட வாடை கிடையாது. ஆனால் அல்லாஹ் இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகள் இருக்கிறது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். சுஃபராவுல் ஹுலி, கழுத்தில் தங்க நகைகள் போட்டிருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். எங்கே போகும்போதுமா? சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது சுஃபராவுல் ஹுலி. இதை நான் சொல்லலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. சுஃபராவுல் ஹுலி, ஆபரணங்கள் போட்டிருப்பீங்க. கை நிறைய வளையல், தங்க வளையல், கழுத்து நிறைய தங்க செயின், தங்க மாலை. நிச்சயமாக உங்களுடைய மூக்கு, உங்களுடைய காது, இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நீங்கள் தங்கங்கள் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்கள் கால்களில், கைகளில், உங்களுடைய கழுத்துகளில் நிச்சயமாக தங்கங்கள் ஜொலிக்கும். சுஃபராவுல் ஹுலி, மஞ்சள் அதாவது மங்கி போகாத பியூர் தங்கமான மின்னக்கூடிய தங்க நகைகளை அல்லாஹ் உங்களுக்கு போட்டு சொர்க்கத்துக்குள் அனுப்புவான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு தகுதியான பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒன்றாவது உங்களுடைய முகம் பிரகாசமாகும், ரெண்டாவது உங்களுக்கு பட்டாடை கொடுப்பான், பட்டு சேலை கொடுப்பான், மூணாவது உங்களுடைய நிறங்கள் வெள்ளேறுன்னு மாறிடும், நாலாவது என்னமா ஆடைகள் கவர்ச்சியாக இருக்கும், ஆடைகள் கவர்ச்சியாக இருக்கும், அஞ்சாவது உங்களுக்கு தங்க ஆபரணங்கள் போடப்படும், தங்க நகைகள் போடப்படும். அன்பு தாய்மார்களே, அதுக்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க மஜாமிருஹுன்ன துர், மஜாமிருஹுன்ன துர், அவங்க புழங்கக்கூடிய, நடக்கக்கூடிய, அவங்க அதாவது உபயோகிக்கக்கூடிய எல்லாமே முத்துக்களாக இருக்கும். நிச்சயமாக அவங்களுடைய எல்லாமே முத்துக்கள், அதை ஜொலிக்க வைத்து கொண்டு இருக்கும். நிச்சயம் முத்துக்கள் அங்கே என்ன செய்யுமா, நீங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் முத்துக்கள், பவளங்கள், வைடூரியங்கள், எல்லா கருக்களும் போடப்பட்டு, ஏன் குங்குமப்பூக்களால் குங்குமப்பூ மண்கள் போடப்பட்டு உங்களை அங்கே வரவேற்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட பாக்கியங்கள் அல்லாஹ் தந்தருள்வான். வம்ஷாத்து, அதாவது மஜாமிருஹுன்ன, உங்களுக்கு ஒரு அதாவது அது பேர் என்னம்மா, தலையில் நீங்கள் போடக்கூடிய அந்த சால், தலையில் போடக்கூடிய மக்கன்னா, இந்த மக்கன்னாவை சாலை அல்லாஹ் வணங்குவான். தலையில் போடக்கூடிய துணியை, தலைத்துணியை அல்லாஹ் வழங்குவான். அந்த தலைத்துணி பூராமே முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும், விலை உயர்ந்த முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்கே நீங்கள் தலையில் துணி போடுறீங்க, சால் போடுறீங்க, வெறும் கற்கள், சீசாக்கள், அதாவது கீழே ஒன்றும் இல்லாமல், அதுக்கு எந்த விலைமதிப்பும் கிடையாது. அல்லாஹ் நாளைக்கு நீங்கள் தலையில் இங்கே தலைத்துணி போட்டிருந்தீங்கடா, இங்கே அல்லாஹுக்காக வேண்டிய உங்கள் தலையை மறைச்சு வாழ்ந்திருந்தீங்கடா, அங்கே சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு தலைத்துணி பரிசாக வழங்குவான். அந்த தலைத்துணியில் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். முத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்குமா? பதிக்கப்பட்டிருக்கும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக, நமது வீட்டு பெண்மணிகளுக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. அடுத்து அப்படி முத்துக்கள் பதிக்கப்பட்ட அந்த தலைத்துணி போடுவதற்கு முன்னாடி உங்கள் தலைமுடியை சீவனும் அல்லவா, அந்த தலைமுடி சீவுறதுக்காக அல்லாஹ் ஒரு ஷீப்பு ஒன்று உங்களுக்கு கொடுப்பான். எப்பவுமே நீங்கள் தலை உழையாமல் இருப்பீங்க, தலை களையாமல் இருப்பீங்க. சொர்க்கத்துக்குள்ளே தலை களையாது, எப்பவுமே சீவனது மாதிரி தான் இருப்போம். அலங்கோலம் அங்கே கிடையாது, எப்பவுமே அழகாத்தான் இருப்போம். அசிங்கங்கள் அங்கே கிடையாது, எப்பவுமே அழகுதான், அழகு கொட்டி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்குள்ளே உங்களுடைய தலைமுடி 1-2 விலகி போயிட்டாலும் கூட அந்த விலகி போன தலைமுடியை சீவுவதற்காக அல்லாஹ் பெண்களாகிய உங்களுக்கு, ஆண்களுக்கு சொல்லலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஷீப்பு கொடுப்பான். அந்த ஷீப்பும் தங்கத்தினாலான அம்ஷா துகுன்ன அத்தஹபு, அவங்க சீவக்கூடிய ஷீப்பும் என்னம்மா தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கும். தங்கத்தினால் அந்த ஷீப்பை தயாரித்தது யாருமா? தங்கத்தினால் அந்த ஷீப்பை தயாரித்தது யாருமா?
அல்லாஹ் அல்லாஹ். இப்படி இந்த சீப்புகள் வழங்கப்படும். இப்படி சீப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு ஒரு புது பொண்ணு மாதிரி, ஒரு புது பொண்ணு மாதிரி, புது பெண் அல்ல, புது பெண்ணை விட மிக பிரகாசமாக, மிகவும் ஜோடிக்கப்பட்டு, மிகவும் ஜோடனை செய்யப்பட்டு நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்கப்படுவீங்க. அப்படி உள்ளே போகும்போது சொர்க்கத்து பெண்கள், அந்த ஹூருல் ஐன் பெண்கள், யார் இவங்களெல்லாம் நம்மளை விட அழகாக இருக்கிறாங்களே, யார் இவங்களெல்லாம் நம்மளை விட மிக அழகாக இருக்கிறாங்களே என்று ரோஷப்படுவாங்களாம், ஆச்சரியப்படுவாங்களாம். அன்பு தாய்மார்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பாருங்களேன். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொர்க்கத்து பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் தந்தருள்வான். எப்பொழுதுன உள்ளே போகும்போது அந்த சொர்க்கத்து பெண்களை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், என்னமோ பெருமை தட்டிக்கிட்டீங்க, என்னமோ பெருமையாக இருந்தீங்க, எங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் மனைவியாக வரப்போகிறீங்களோ? இல்லை இல்லை, பாருங்க, வனஹுனுல் ஹாலிதாத், நாங்கள் தான் இந்த சொர்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், சொர்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். வனஹுனுல் ஹாலிதாத் ஃபலா நமூத்து அபதா. சொர்க்கத்து பெண்களாக நீங்கள் சொல்லுவீங்களா? அந்த அதாவது சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் போது உலகத்து பெண்களாக நீங்கள் சொல்லுவீங்களா? யாரை பார்த்துமா? அந்த ஹூருல் ஐன் பெண்களை பார்த்து சொல்லுவீங்களா? நஹுனுல் ஹாலிதாத், நாங்கள் தான் இங்கே நிரந்தரமாக தங்க வந்திருக்கிறோம், இனி ஃபலா நமூத்து அபதா, இனிமேல் எங்களுக்கு மரணம் கிடையாது, மவுத்து கிடையாது சொல்லுவீங்க. அவங்கள பார்த்து அவங்க அப்படி திகச்சு போய் நிற்பாங்க. ஹூருல் ஐன் பெண்கள் உங்களை பார்த்து திகச்சு போய் நிற்பாங்க, உங்கள் அழகை பார்த்து திகச்சு போய் நிற்பாங்க. அவங்களுக்கு பட்டாடைகள் கிடையாது, அவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அணிகலன்கள், நகைகள் அந்த சொர்க்கத்து பெண்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க அழகோ அழகு, அது வேறு விஷயம். ஆனாலும் கூட உங்களை அல்லாஹ் அவங்களை விட மேலாக அலங்கரிச்சிருப்பான். உள்ளே போகும்போதே அவங்கள பார்த்து நீங்கள் ஏளனமாக சொல்லுவீங்க, நாங்கள் வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, வனஹுனுல் ஹாலிதாத், நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இந்த சொர்க்கத்துக்குள்ளே நிலைத்திருக்க போகிறோம். ஃபலா நமூத்து அபதா, இனிமேல் நாங்கள் மௌத்தாகவே மாட்டோம், எங்களுக்கு முடிவென்பதே கிடையாது. வனஹுனுன் நாயிமாத், நாங்கள்லாம் சுகபோகமாக இருப்போம், இனிமேல் எங்களுக்கு சுகமே சுகம்தான். ஃபலா நபு அஸ் அபதா, எப்போவுமே எங்களுக்கு துன்பம் வராது. சொர்க்கத்துக்குள்ளே நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அங்கே பிரச்சனை வராது. கணவன் மனைவி சண்டை அங்கே இல்லை, மாமனார் மாமியார் கொடுமை அங்கே இல்லை, நாத்தனார் கொடுமை அங்கே இல்லை, எந்த விதமான துன்பமும் அங்கே கிடையாது. சுகமே சுகம்தான் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இங்கே மாமனார் மாமியாவுடைய கொடுமையை நீங்கள் சகித்து கொண்டால், பொறுமை செய்தால், நாத்தனாருடைய கொடுமையை சகித்து கொண்டால், பொறுமை செய்தால், அல்லாஹ் என்ன உன்னுடைய சோதனை, நீ சோதிக்கிறாய், நான் பொறுமை செய்து கொண்டேன், நான் பொறுத்து கொண்டேன், என் மூலமாக குடும்பம் பிரிந்திடக்கூடாது, என் மூலமாக குடும்பம் சிதறிடக்கூடாது. எத்தனை துன்பங்கள் தந்தாலும், எத்தனை துயரங்கள் தந்தாலும், எவ்வளவு என்னை நோவினைப்படுத்தினாலும் என் கணவரை நேசித்து உனக்காக நான் வாழ்வேன் என்று பொறுமையாக இங்கே நாம் வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அங்கே போயிட்டு சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டு சுகமே சுகம்தான் சொல்லுவோம். வனஹுனுன் நாயிமாத், இன்னைக்கு எங்களுக்கு சுகமே சுகம்தான், எந்த துன்பமும் கிடையாது, யாருடைய அதாவது ஏசுதல் பேசுதல் கிடையாது, யாருடைய அதாவது மிகப்பெரிய ஒரு ஏளனம் கிடையாது, இங்கே எங்களுக்கு சுகமே சுகம்தான். நம்ம சொல்லிட்டு என்ன செய்வோமா? ஃபலா நபு அஸ் அபதா, எங்களுக்கு துன்பமே கிடையாது. வனஹுனுல் முகீமாத், நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இங்கே சரியாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், இங்கேயே நிரந்தரமாக தங்க போகிறவர்கள். ஃபலா நலஅன அபதா, என்னைக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஒருபோதும் யாரையும் கோபித்து பேச மாட்டோம். நாங்கள் எல்லாம் சரியாக பேசக்கூடியவங்க, உலகத்தில் பேசினது மாதிரி, உலகத்தில் நாங்கள் பேசிக்கிட்ட பெண்கள் மாதிரி, நிச்சயமாக உலகத்து பெண்களாகிய நாங்கள் உலகத்தில் பேசின பேச்சு மாதிரி இங்கே பேச மாட்டோம். இங்கே எங்களுடைய நாக்கு சரியாக இருக்கும், எங்களுடைய உடல் உறுப்புகள் சரியாக இருக்கும், இங்கே எல்லாமே சரியாக இருக்கும். வனஹுனுர் ராலியாத், இங்கே நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம், எல்லாத்தையும் திருப்தி கொள்வோம், எங்களுடைய கணவனுக்கு பொருத்தமான மனைவியாக இங்கே நாங்கள் இருப்போம். ஃபலா நஸ்ஹுத் அபதா, யார் மேலும் கோவப்பட மாட்டோம், யாரையும் எடுத்துரிஞ்சு பேச மாட்டோம். நிச்சயமாக சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த பெண்கள் பெரும் பாக்கியசாலிகள், தூபா பாக்கியசாலிகள், லிமன் குன்னா லஹு, நம்மல்ல ஆண்கள்ல நிச்சயமாக யாரெல்லாம் அந்த சொர்க்கத்து பெண்களுக்குரியவர்களாக நாம் இருப்போமோ, நிச்சயமாக இப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு சொந்தக்காரவங்களாக நாம் இருப்போமோ, நாமெல்லாம் பாக்கியசாலிகள் என்று ஆண்களுக்கு சொன்னாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, எனவே பாக்கியம் பெற்ற பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும், சொர்க்கத்து பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும். சொர்க்கத்து பெண்கள் எல்லாம், அதாவது ஹூரிலின் பெண்கள் எல்லாம் உங்களை பார்த்து ரோஷப்பட வேண்டும், உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். உங்கள் அழகை பார்த்து, உங்களுடைய சொர்க்கத்து ஆடைகளை பார்த்து, நீங்கள் சொர்க்கத்துக்குள் அணிந்து போகக்கூடிய நகைகளை பார்த்து அவங்களெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பதை அந்த ஹதீஸின் மூலமாக நாம் எல்லாம் அறிந்து கொள்கிறோம். அன்பு தாய்மார்களே, சரியா? அதான் இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்புகளை தந்தல் புரிவானாக.
நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அதாவது இன்னஹாதா கான அஹ்சனு மஹி ஹுலுகா, நிச்சயமாக இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு தெரியுமா? கண்டிப்பாக யாருடைய குணம் நல்ல குணமாக இருந்துச்சோ, யாருடைய குணமும் சரி செயல்பாடும் சரி எல்லாம் அல்லாஹுக்கு பொருத்தம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ, இப்படிப்பட்ட பெண்கள் ஃபி தாரி துனியா, உலகத்திலே நல்லா வாழ்ந்தவர்கள் நிச்சயமாக அந்த சொர்க்கத்திலேயும் கண்டிப்பாக நல்லபடியாக வாழ்வாங்க. அந்த சொர்க்கத்து பெண்களாக நீங்கள் சொல்லுவீங்களாம், சொர்க்கத்துக்குள்ளே போனதுக்கு பின்னாடி யா அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கத்துக்குள் ஆண்களை அனுப்பியிருக்கிறாய், சொர்க்கத்து ஆண்களை அனுப்பியிருக்கிறாய், யா அல்லாஹ் எங்களுடைய கணவன்மார்களை, எந்த கணவன் எங்களை பாதுகாத்து கொண்டாரோ, எந்த கணவனை எங்களுடைய கணவன்மார்களில் யாரை சொர்க்கத்துக்குள் நீ அனுப்பியிருக்கிறாயோ அப்படிப்பட்ட கணவன்மார்களையே எங்களுக்கு சொர்க்கத்திலும் கணவனாக கொடு. நிச்சயமா நீங்கள் கேட்பீங்களா அல்லா இடத்துல சில நேரங்களில் தாய்மார்கள் மட்டும் நீங்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க, கணவன் பாவத்தினால் நரகத்துக்கு போயிருப்பான். அப்போ நீங்கள் கேட்பீங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அப்படி போகும்போது அந்த பெண்ணை, அதாவது உங்களை சொர்க்கத்துக்குள்ளே போன உங்களை யாருக்கு திருமணம் முடித்து வைக்கப்படும்? அல்லாஹ் சொல்வானா, பெண்ணே, சொர்க்கத்துக்குள் வந்த பெண்ணே, உன் கணவன் உனக்கு ஜோடியாக சொர்க்கத்துக்குள்ளே வரவில்லை, நீ மட்டும் வந்திருக்கிறாய், உன் கணவன் நரகத்துக்கு போய்விட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்கள் கணவரும் நிச்சயமாக ரெண்டு பேரும் சேர்ந்தே சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்குள்ளே ஒன்றா வாழணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு வேலை அல்லாஹ்வுடைய நசீபின்படி கண்டிப்பாக கணவன் நரகத்துக்கு போயிட்டான், பொண்ணு மட்டும் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறீங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு அல்லாஹ் இஷ்டம் கொடுப்பானா, சந்தோஷத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, பெண்ணே, கணவன் கெட்டவனாக இருந்த போதிலும் கூட, கணவன் பாவியாக இருந்த போதிலும் கூட நீ அல்லாஹுக்கு பிடித்தமான பெண்ணாக நீ வாழ்ந்தாய், நீ அல்லாஹுக்கு எனக்கு பிடித்தமான பெண்ணாக நீ வாழ்ந்தாய். கண்டிப்பாக இப்போ உனக்கு நான் இஷ்டம் தருகிறேன், உனக்கு நான் விருப்பம் தருகிறேன். நீ விரும்பிய ஆணை, உனக்கு எந்த ஆண் பிடிக்குதோ, உன் பார்வைக்கு எந்த ஆண் நல்ல ஆணாக, சாலிஹான் ஆணாக, உனது கண்ணுக்கு பொருத்தமானவனாக எந்த ஆண் உன் கண்ணுக்கு படுகிறானோ அந்த ஆணை உனது கணவனாக ஆக்கிக்கொள், உனது கணவனாக ஆக்கிக்கொள். அல்லாஹுக்கு முன்னாடி அங்கே திருமணம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எங்கம்மா? சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ். அப்படியே ஒருவேளை நம்ம கணவனே உங்கள் கணவனே உங்களுக்கு கணவனாக வந்துட்டாலும் கூட அங்கேயும் அல்லாஹ் ரெண்டு பேரையும் கைப்பிடித்து ஜோடி சேர்த்து வைப்பான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய கையையும் உங்கள் கணவன்மார்களுடைய கையையும் பிடித்து ரெண்டு பேரையும் ஜோடி சேர்த்து உங்களை சொர்க்கத்துக்குள்ள கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும், எங்கள் ஆண்களாக எங்களுக்கும், எங்களுடைய மனைவிமார்களை எங்களோடு வரக்கூடிய சொர்க்கத்துக்கு வரக்கூடிய எங்களுடைய மனைவிமார்களோடு நாங்களும் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்லாஹ் உருவாக்கி சொர்க்கத்துக்கு சொந்தக்காரவங்களாக, சொர்க்கம் போகக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை கேட்டுட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படி திகைச்சு போய் நிற்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொல்லுவாங்க, யா உம்மு சல்மாவே, ஓ குணத்தை அழகாக்கிக்கோ, நீ நல்லா நடந்துக்கோ, நிச்சயமாக இந்த குணத்தை அழகாக்கினால் உலகத்திலும் நன்றாக வாழ்வாய், மறு உலகத்திலும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று திரும்பவும் சொன்னாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட ஹதீஸ். அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸின்படி உலகத்திலே நம்ம நல்லா வாழணும், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்களாக நீங்கள் வாழணும் இன்ஷா அல்லாஹ். நாளை மறுமை நாளிலும் சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்து பெண்ணாக நீங்கள் உருவாகணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்குரிய வாய்ப்பை தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஃலலு நிசாஇல் ஜன்னா ஃபித் துன்யா அர்பஅத்துன். உலகத்தில் சொர்க்கத்து பெண்கள் குறிப்பிட்டு சொல்லணும்டா எத்தனை பேர் சொன்னாங்கம்மா? எத்தனை பேர் சொன்னாங்க? அர்பஅத்துன், 4 பேருண்டாங்க. எத்தனை பேருமா? 4 பேர். 4 பேர்னா 4 பேர் மட்டுமல்ல, அந்த 4 பேர் மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பூராமே. அப்போ 4 பேரோட குணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆன் ஷரீஃபிலும் சொல்லி காட்டுறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அஃலலு நிசாஇல் ஜன்னா, சொர்க்கத்து பெண்கள், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்களில் முன்மாதிரியானவர்கள், முன்மாதிரியாக எல்லா பெண்களும் எடுத்து நடக்க வேண்டிய பெண்கள் 4 பேர். ஒன்றாவது மரியம் அம்மா. ஒன்றாவது யாருமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். யாருமா அந்த மரியம் அம்மா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா நிச்சயமாக. ரெண்டாவது சொன்னாங்க ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. யாருமா அவங்க? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா. மூணாவது யாருமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நாலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பேரை சொன்னாங்க. எத்தனை பேரை சொன்னாங்கம்மா? 4 பேரை சொன்னாங்க. ஒன்றாவது மரியம் அம்மா, ரெண்டாவது ஆசியா அம்மா, மூணாவது யாருமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நாலாவது யாருமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த நேரத்தில் இந்த 4 பேருன்னு சொல்லும்போது அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. என்னடா இது நம்ம பேர் வரலையே, நம்ம பேர் சொல்லலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்ன ஃபضل ஆயிஷா க ஃபضل சரீர் அலா சாயிரி தாம். எப்படி ஆயிஷா எனக்கு எப்படி தெரியுமா? 4 பேரை சொல்லிட்டேன், ஆயிஷா கோவிச்சுக்கிறாதீங்க. நீ எப்படி தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா இன்ன ஃபضل ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? க ஃபضل சரீர் அலா சாயிரி தாம். எல்லா உணவுகளை விட சாப்பாட்டில் என்ன சாப்பாடுமா நமக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா சொல்லுங்களேன், உணவில் என்ன உணவு பிடிக்குமா? சொல்லுங்கம்மா. சரி, இல்லை யதார்த்தமாக சொல்கிறேன், பிரியாணி தானேம்மா? பிரியாணி. அப்போ பிரியாணி எங்கள் அஜத்து சொல்லுவாங்க, எங்கள் உஸ்தாத் ஹலீல் அஹமது நபரல்லாஹு மறுக்கதோ, மரணித்து விட்ட, சொர்க்கத்துக்கு போய்விட்ட, எங்களுக்கெல்லாம் துவா செய்து இன்றும் வழிநடத்தக்கூடிய எங்களுடைய உயிரினுடைய ஆசான், எங்களுடைய ஹசரத்து பெருந்தகை, உஸ்தாத் பெருந்தகை ஹலீல் அஹமது நபரல்லாஹு மறுக்கதோ, அல்லாஹ் அவங்க கபரை சொர்க்க பூங்கா அவனமாக்கி தட்டும். அவங்க சொல்லுவாங்க, பிரியாணின்னு சொன்னால் குடல் கொஞ்சம் விசாலமாகுமா? பிரியாணின்னு என்ன ஆகுமாம்மா? குடல் கொஞ்சம் பெருசாகுமா? குடல் அப்படியே விரிஞ்சு கொடுக்குமா? அவன் மற்ற சோறாக இருந்தால் சுருங்கிடுமா? மற்ற உணவாக இருந்தால் குடல் சுருங்கிடுமா? பிரியாணின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே விரிஞ்சு கொடுத்துரும். பாருங்களேன், உண்மை அதுதான். பிரியாணின்னு சொன்னால் ஒன்று அது எப்போ நம்ம ஒரு தட்டு சாப்பிடுவோம், நீங்களேன் 1.5 தட்டு சாப்பிடுவோம், அப்படித்தானம்மா? கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். ஒரு கரண்டி சாப்பிட்டா 1.5 கரண்டி சாப்பிடுவோம். அதாவது எப்பவும் சாப்பிட்ற அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறோம். ஏன்னு சொன்னால் பிரியாணிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அன்பு தாய்மார்களே, பிரியாணி இன்னைக்கு, அதாவது பிரியாணிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த கறி சால்னாவில் அரிசியை போட்டால் பிரியாணி, அதே கறி சால்னாவில் ரொட்டியை செஞ்சு போட்டால் என்னம்மா? கோதுமை ரொட்டியை நீங்கள் அந்த இதுக்குள்ளே போட்டு ஊற வச்சிங்கன்னா, கறி சால்னாக்குள்ளே போட்டு ஊற வச்சிங்கன்னா அதுக்கு பேர் திக்கிடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னம்மா? திக்கிடி அப்படிமா. பிரியாணி தான், அதுவும் பிரியாணி தான். அப்போ ரொட்டிகளில் பிரியாணி ரொட்டி இருக்குது பாருங்களேன், கறி சால்னாவில் ஊற வைத்த ரொட்டி, அப்போ அதுக்கு பேர் பிரியாணி. சரியதுனால பிரியாணி தான், கறி உணவு. இப்போ கறியினால் சமைக்கப்பட்ட அந்த உணவை போன்று எல்லா உணவுகளுக்கும் அந்த திக்கிடிக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, திக்கிடிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திக்கிடின்னா உங்களுக்கு தெரியுமாம்மா? செஞ்சுருப்பீங்க. எங்கள் ஊர் பக்கம் நிறைய பழக்கம் உண்டு. ரமலானில் 15ஆம் கிழமை 27ஆம் கிழமை என்னுடைய தாயார் எங்கள் ஊரில் என்ன செய்வாங்க, திக்கிடி சமைப்பாங்க, கரிசால்னா வைப்பாங்க. அதில் என்னம்மா, அரிசி மாவை தட்டி போடுவாங்க. ஆனால் சுன்னத்து என்ன அப்படின்னு சொன்னால் கோதுமை மாவை தட்டி போடணும். கோதுமை மாவை தட்டி போட்டு திக்கிடியாக சமைச்சு சாப்பிடுவது யாருக்கு பிடிக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திக்கிடி எப்படி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ இது மாதிரி ஆயிஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் கணவன்மார்கள் எல்லாரும் சொல்லணும் உங்களை பார்த்து, நீ எனக்கு பிரியாணி மாதிரி. என்ன மாதிரிமா? பிரியாணி மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது பிரியாணியுடைய ருசி, அதுக்குன்னு தனி ஒரு மதிப்பு நம்ம மனசில் தனி ஒரு இடம் இருக்குமோ, இது மாதிரி மனைவிக்கு இடம் கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்களுக்கும் மனைவிமார்களை நேசிக்கக்கூடிய வாய்ப்பின் அல்லாஹ் தந்தருள வேண்டும். மனைவிமார்களை நேசிக்கும்படியான ஒரு பெண்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். கணவன்மார்கள் நேசிக்கும்படியான பெண்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கி தரணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இப்போ எத்தனை பேருமா? 4 பேர். 4 பேர். யார் யாருமா? 1வது மரியம் அம்மா, 2வது யாருமா? ஆசியா அம்மா, 3வது யாருமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, 4வது யாருமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு. இப்போ மரியம் அம்மா அவங்கள்ட்ட என்ன சிறப்பு இருந்துச்சு? ஏன் அல்லாஹ் அவங்கள குர்ஆன்லேயே சிறப்பிச்சு கூறுகிறான்? நல்ல பெண்களுக்கு உதாரணம் நிச்சயமாக 2 பேர். அது 2 பேரையுமே, மரியம் அம்மா அவங்களையும் ஆசியா அம்மா அவங்களையும் அல்லாஹ்வே குர்ஆனில் சிறப்பிச்சு கூறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக கூறுறாங்க. இப்போ இந்த மரியம் அம்மாட்ட என்ன குணம் இருந்துச்சு? கிட்டத்தட்ட 43 இடங்களில் மரியம் அம்மாவை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பேசுகிறான். எத்தனை இடங்கள்லாமா? 43 இடங்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே மாதிரி தனி சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சான். மரியம்ங்கிற தலைப்பில் தனி ஒரு சூறாவே இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரவங்க மரியம் அம்மா. இப்போ இவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அதாவது இஸ்தஃபாக்கி வத்தஹரக்கி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். மலக்குமார்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான், இஸ்தஃபாக்கி அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான், வத்தஹரக்கி அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தி உள்ளான், வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன் உலகத்து பெண்களை விட உங்களை அல்லாஹ்வுக்காகவே தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று பாராட்டுகிறான் அல்லாஹ். யாரை பற்றிமா? மரியம் அம்மாவை பற்றி. கண்டிப்பாக இப்போ அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அன்பு தாய்மார்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கங்க. அவுலியா நகரில், அறந்தாங்கியில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அத்தனை பெண்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நிச்சயமாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியம்மா?
அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்திக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், மற்ற பெண்களை விட உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த பாராட்டை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான் மரியம் அம்மா உங்களுக்கு. நிச்சயமாக இஸ்தஃபாக்கி வத்தஹரக்கி வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன். அல்லாஹ் உங்களை தீனுக்காக அல்லாஹ்வுடைய அற்புதத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான், உங்களை பரிசுத்தவானாக ஆக்கியிருக்கிறான். மேலும் உலகத்தில் பெண்களை எல்லாரையும் விட, பெண்களை மட்டும் சொல்லலை, பெண்களை அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விட நிச்சயமாக அந்த பெண்களில் உங்களை சிறப்பானவர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று பாராட்டுகிறான். இப்படிப்பட்ட பாராட்டுக்கு சொந்தக்காரவங்களை நீங்கள் உருவாகணும்னு சொன்னால் மரியம் அம்மா அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, அது என்னென்ன தன்மைகள் இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 5 தன்மைகள் சொல்லி காட்டுவாங்க. எத்தனை தன்மைகளுமா? 5 தன்மைகள். ஒன்றாவது இத்தாஅத்து ஹுக்குமில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுவது. கணவனே இல்லாமல், கணவனின் துணை இல்லாமல் உங்கள் வயிற்றுக்குள்ள ஒரு சிசுவை உருவாக்கப் போகிறேன், ஒரு உயிரை உருவாக்கப் போகிறேன், ஒரு குழந்தையை உருவாக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னபோது அதை அல்ஹம்துலில்லாஹ்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எப்படி முடியும், எப்படி கணவன் இல்லாமல் குழந்தை உருவாக முடியும், எப்படி கணவன் இல்லாமல் குழந்தை வயிற்றுக்குள்ளே உருவாகும் என்று சொன்னபோது நிச்சயமாக அது அப்படித்தான். அல்லாஹ்வுடைய நாட்டம் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வயிற்றுக்குள்ளே உருவாக்க நாடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கணவன் மனைவி இல்லாமல் அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அத்தா அம்மா யாருமா? அத்தா அம்மா யாராவது இருக்காங்களம்மா? இல்லை, கிடையாது. அத்தா அம்மாவுடைய துணை இல்லாமலேயே, கணவன் மனைவியுடைய துணை இல்லாமலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைத்தான். அற்புதமான ஒரு படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இதே மாதிரி தான் அம்மா இருக்கிறீங்க, ஆனால் அத்தா இல்லை. அங்கே அம்மாவும் அத்தாவும் இல்லை, இங்கே அம்மா இருக்கிறீங்க ஆனால் அத்தா இல்லை. ஆண் துணை இல்லாமலேயே ஒரு பெண்ணிடத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக உருவாக்க முடியும், கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஆண் துணை சேராமலேயே ஒரு பெண்ணின் கருவில் ஒரு குழந்தையை உருவாக்க முடியுமா என்று சொன்னால் உருவாக்க முடியும் என்ற ஒரு அற்புதத்தை, ஒரு அல்லாஹ்வுடைய வல்லமையை எடுத்து காட்டுவதற்காக அல்லாஹ் மரியம் அம்மா அவங்களுடைய கருப்பை தேர்ந்தெடுக்கும் போது அந்த உத்தரவுக்கு அப்படியே வழிபட்டாங்க. சரி அல்லாஹ், என்னை உலகம் என்ன பேசினாலும் பரவாயில்லை, எவ்வளவு தப்பாக பேசினாலும் பரவாயில்லை, விபச்சாரியாக இருக்கக்கூடும் சொன்னாலும் பரவாயில்லை, நீ என்ன தேர்ந்தெடுக்கிறியா? ஒரு அற்புதமான ஒரு படைப்பை, என்னமா அற்புதமான ஒரு படைப்பு, தந்தை இல்லாமல் ஒரு தாயிடத்தில் ஒரு குழந்தையை உருவாக்குவது. அவங்க யாருமா? அந்த குழந்தை யாருமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நான் வழிபடுகிறேன் என்று என்ன செஞ்சுட்டாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அப்படியே வழிபட்டுட்டாங்க. ரெண்டாவது அவங்கள்ட்ட இருந்த குணம், முதல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அப்படியே வழிபட்டாங்க. ரெண்டாவது அந்த மரியம் அம்மா அவங்கள்ட்ட இருந்த குணம் என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பாங்க, சஜ்தாவில் இருப்பாங்க. நான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எப்போவெல்லாம் நான் மரியமை பார்த்தேனோ சஜ்தாவில் இருப்பாங்க, தொழுது கொண்டே இருப்பாங்க, நான் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பாங்க, திக்ரு செய்து கொண்டே இருப்பாங்க. மூணாவது தன்மை என்னம்மா? தொழுகை, அதே மாதிரி சஜ்தா, தஸ்பீஹ், திக்ர், இது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமா? அந்த மரியம் அம்மா. இன்ஷா அல்லாஹ் நாமளும் அது மாதிரி உருவாக வேண்டும். தொழுகை அதிகமாக தொழுகணும், அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும், அதிகமாக திக்ரு செய்யணும். இப்படி செஞ்சோன்னு சொன்னால் நாமளும் அந்த சிறப்பான பெண்களுடைய ஸ்தானத்தை அடையலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்தல்வானாக. மூணாவது காணித்தாத், எப்போவுமே அமைதியாக இருப்பாங்க. காணித்தாத்துன்னு என்ன அர்த்தம்? எப்போவுமே மரியம் அம்மா அமைதியாக இருப்பாங்க. அதாவது அமைதினா புரியாமா? அவசியமானதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, அவங்க மனைவிட்ட நிச்சயமாக அவசியமானதை மட்டும்தான் பேசுவாங்க. மற்றபடி தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல் அமைதியாகவே இருப்பாங்க. இது யாருடைய பழக்கமா? மரியம் அம்மா அவர்களுடைய பழக்கம். நாலாவது இஃபத்துல் ஃபர்ஜ், ஐஃபத், பத்தினித்தனமான ஒரு வாழ்க்கை. கெட்ட சூழ்நிலை இல்லாமல் கெட்டதை பார்ப்பதை விட்டும் கண்ணை பாதுகாத்துக்கிட்டாங்க, உடல் உறுப்புகளை பாதுகாத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு இஃபத், பத்தினித்தனமான ஒரு வாழ்க்கை யார்கிட்ட இருந்துச்சுமா? மரியம் அம்மா அவங்கள்ட்ட இருந்துச்சு. அஞ்சாவது சுரூரும் பின் நுஸ்ரத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவியை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவியை கொண்டு அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்தது யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எப்போவெல்லாம் நான் மரியம் அம்மா அவங்கள்ட்ட போவேனோ அப்போவெல்லாம் அவங்க பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் உணவை கொடுத்து, அதாவது காலத் ஜக்கரியா நபி கேட்பாங்க, இந்த உணவெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹிய மின் இந்தில்லாஹ், இந்த உணவெல்லாம் அல்லாஹ்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமாக ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு பின்னாடி அல்ல, மரியம் அம்மா அவங்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்தில் இருந்தே சொர்க்கத்து உணவை கொடுத்து பராமரித்தாங்க.
ஊர் மக்கள் எல்லாம் ஒதுக்கும்போது, ஊர் மக்கள் எல்லாம் விபச்சாரின்னு சொல்லி ஒதுக்கும்போது, கண்டிப்பாக அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காய்ந்த பேரிச்ச மரத்திலிருந்து பேரிச்ச மரங்களை அல்லாஹ் கொடுத்து உதவி செய்தார். அன்பு தாய்மார்களே, இப்படி பல அற்புதமான விஷயத்தை கொண்டவர்கள் யாருமா? மரியம் அம்மா அவங்க. நிச்சயமா மக்கள் எல்லாம் தான், அதாவது எந்த தப்பும் செய்யாதவங்க, பத்தினித்தனமானவங்க, இது அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று தெரிந்ததுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் தப்பாக பேசும்போது, நாம் தொழுக வந்துட்டோம்னு வைங்களேன், சில பெண்கள் பேசிக்குவாங்க, தொழுக பொறியாக்கும் அப்படிம்பாங்க, கேட்பாங்கல்லம்மா. அது மாதிரி பயான் கேட்க வரீங்க, பக்கத்து வீட்டில் உள்ள பெண்கள் கேட்பாங்க, பயான் கேட்க போகிறீங்களாக்கும். அவங்க கேட்குற கேள்வியில் நாளைக்கு பயானுக்கு போகணும்னு மனசு வராது. அன்பு தாய்மார்களே, அப்போ பயானுக்கு போகிறீங்களாக்கும், தொழுகைக்கு போகிறீங்களாக்கும், நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களாக்கும், இப்படிங்கிற மாதிரி ஏளனமாக கேட்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க. சொர்க்கத்து பெண்களுடைய அடையாளம் மரியம் அம்மா அவங்களுடைய அடையாளம். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏளனமாக என்ன பேசினாலும் சரி, நிச்சயமாக அதை காதில் வாங்கிக்கிற மாட்டாங்க. யாருமா? மரியம் அம்மா. நிச்சயமாக அவ்வளவு அவதூறு பேசினாங்க, அவ்வளவு ஏளனமாக பேசினாங்க. கண்டிப்பாக கடைசியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது தான் குழந்தை பருவத்தில் பேசினாங்க, பிறந்த உடனே பேசினாங்க. நிச்சயமாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்குகிறான், என்னை படிப்பதற்காகவே என் அம்மாவை தேர்ந்தெடுத்தான், என் அம்மா விபச்சாரி அல்ல, என் அம்மா தூயவள், என் அம்மா எந்த விதமான குற்றமும் செய்யலை. பிறந்த குழந்தையை பேச வைத்து அல்லாஹ் அந்த தாய் உத்தமியானவள், அந்த தாய் அற்புதமானவள் என்பதை அல்லாஹ் அங்கே நிரூபிக்கிறான். அன்பு தாய்மார்களே, எனவே 5 விஷயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒன்றாவது என்னமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடந்தாங்க. 2வது தொழுகை, தஸ்பீஹ், இதுக்கு இதில் அதிகமாக ஈடுபட்டாங்க. 3வது எப்போவுமே அமைதியாக இருப்பாங்க. 4வது என்னமா? பத்தினித்தனமாக இருப்பாங்க. 5வது அல்லாஹ்வுடைய உதவியை கண்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வீடு, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய செல்வம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உடை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நகை ஆபரணங்கள் என்ன இருக்குதோ, அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, அல்லது என்னம்மா ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மாளிகையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறானோ கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக வாழணும். இது யாருடைய பழக்கம்மா? மரியம் அம்மா அவங்களுடைய பழக்கம். இன்ஷா அல்லாஹ் மரத்தின் அடியில் வாழ்ந்தாங்க. தங்குவதற்கு வீடு அல்ல, அவங்க வீடு மரத்துக்கு கீழே. மரத்துக்கு கீழே வாழும்போதும் கூட அல்லாஹ் என்னை இந்த மரத்தின் நிழலில் வாழ வைத்தானே. மழை பெய்ந்தால் அந்த மரத்துக்கு கீழே நனையாது, காற்றடித்தால் அந்த மரம் அசையாது. அந்த மரத்தினால் எந்த விதமான மரத்தை ஒரு வீடு போன்று அல்லாஹ் அவங்களுக்கு ஆக்கி கொடுத்தான், மரியம் அம்மா அவங்களுக்கு. இப்படி அந்த மரத்துக்கு கீழே வசித்தாலும் நிறைவான எண்ணத்தோடு வாழ்ந்தாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தாங்க. இந்த பண்பாடு மரியம் அம்மா அவங்கள்ட்ட இருந்துச்சு. எனவே மரியம் அம்மா சொர்க்கத்து பெண்களையே, நிச்சயமாக உலகத்து பெண்களில் சொர்க்கத்து பெண்களாக போகக்கூடியவங்களையே ரொம்ப சிறந்தவங்கன்னு சொன்னாங்க. யாருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது யாரை சொன்னாங்கம்மா? ஆசியா அம்மா. இப்போ ஆசியா அம்மாட்ட என்னென்ன குணங்கள் இருந்துச்சு? அன்பு தாய்மார்கள், நிறைய குணங்களை நமக்கு பட்டியலிட்டு காட்டுவாங்க. அதில் குறிப்பிட்ட சில குணங்கள். ஆசியா அம்மாட்ட தக்குவா இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு. 2வது அல்லாஹ்வுடைய ஈமான் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க யார்ட்டமா வாழ்ந்தாங்க? ஃபிரௌன்ட்ட வாழ்ந்தாங்க. ஃபிரௌன் தன்னைத்தான் அல்லாஹ்னு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹுவை லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னவங்க, அந்த ஃபிரௌனுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னவங்க, தக்வாவோடு வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஆசியா அம்மா. அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹு நம்ம விட்டுறக்கூடாது, தக்குவாவை விட்டுறக்கூடாது, அல்லாஹுக்கு நம்ம மாறு செஞ்சிடக்கூடாது. இந்த ஈமான் நம்மள்கிட்ட இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, எந்த ஒரு விஷயத்துக்கும் அல்லாஹ்வுடைய ஈமானை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இது ஆசியா அம்மாவுடைய பண்பாடு. அன்பு தாய்மார்களே, 3வது அவங்கள்ட்ட இருந்த விஷயம் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை. அந்த நாட்டினுடைய மிஸ்ர், எகிப்து நாட்டினுடைய ராணி யாருமா? ஆசியா அம்மா. ஃபிரௌன் மன்னன் அப்படின்னு சொன்னால் ஆசியா அம்மா அந்த நாட்டினுடைய ராணி. அரண்மனையில் வாழ்ந்தவங்க. ஆனாலும் நிச்சயமாக ஜமாலியத்துன் அழகாக இருப்பாங்க. பிலா ஷரஃபின் ஆடம்பரம் இல்லாத அழகாக வாழ்ந்தாங்க. ராணி தான், ஆனால் அவங்கள்ட்ட ஆடம்பரம் கிடையாது, ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. யாருமா? ஆசியா அம்மா அவங்க. எத்தனாவதுமா? 3வது. 4வது எல்லா துன்பங்களையும் பொறுத்துக்கிட்டாங்க. ஃபிரௌன் தரக்கூடிய துன்பங்கள், ஃபிரௌன் தரக்கூடிய தொல்லைகள், இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக இவங்கள்ட்ட இருந்த அந்த 4வது தன்மை அந்த சபுருங்கிற பொறுமை. அந்த ஃபிரௌன் என்ன பண்ணுவான்னா, 2 கைகளை கட்டி போட்டுருவான், 2 கால்களையும் கட்டி போட்டுருவான். கட்டி போட்டு என்ன அல்லான்னு சொல்லு, என்ன நீ கணவனா, அல்லாவுடைய ஏற்பாடை பாருங்களேன். மனைவி ஆசியா அம்மாவுக்கு பக்கத்தில் போகும்போது அது வரைக்கும் நல்லா இருப்பான். ஆசியா அம்மாவுக்கு பக்கத்தில் போகும்போது ஆசியா அம்மாவுடைய உடலை தொடரணும்னு போகும்போது கை நீட்டும் போது அவனுடைய உடம்பு அப்படியே மரக்கட்டையாக மாறிடும். யாருடைய உடம்புமா?
ஃபிரௌனுடைய உடம்பு அப்படி வேலை செய்யாமல் போயிடும். அப்படி அங்கிட்டு திரும்பினா வேலை செய்யும், ஆசியாமா பக்கத்தில் போனான்னா வேலை செய்யாமல் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் ஏற்படுத்தியிருந்தான். அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், கையை கட்ட வைப்பான், காலை கட்ட வைப்பான், கை கால்களை கட்டி வேதனை பண்ணுவான், அவ்வளோ வேதனை பண்ணுவான். அந்த நேரத்திலும் சொல்லுவாங்க, அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக அந்த நேரத்தில் 5வது ஒரு தன்மையாக ஒரு தன்மை இருந்துச்சு. துவா செஞ்சாங்க, ரப்பி யா அல்லாஹ், இவ்வளவு கொடுமையில் நான் வாழ்கிறேன், இவ்வளவு என் கணவனின் மூலமாக கொடுமையை நான் சந்திக்கிறேன், என் கணவன் இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறான். நிச்சயமாக ரப்பே, நான் இதையெல்லாம் பொறுத்து கொள்கிறேன், உனக்காக நான் புரிந்து கொள்கிறேன். ரப்பி இப்னிலி பைத்தன் இந்தக்க, எனக்கு ரப்பி இப்னிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் இந்த பொறுமைக்கு பகரமாக சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கொடு ரப்பே, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கொடு ரப்பே. யார் கேட்டதுமா? ஆசியாமா அல்லாட்ட கேட்குறாங்க. வநஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனை விட்டும், ஃபிரௌனுடைய செயல்பாடுகளை விட்டும், கொடுமையை விட்டும் என்னை பாதுகாத்தரு ரஹ்மானே. வநஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அந்த ஃபிரௌன் கூட்டத்தினரை விட்டும் என்னை பாதுகாத்தரு ரஹ்மானே அப்படின்னு கேட்பாங்களா? யாருமா? ஆசியாம்மா துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 5வது தன்மை, சபுருக்கு அடுத்து, பொறுமைக்கு அடுத்து 5வது தன்மையா ஆசியாமாட்ட இருந்த தன்மை, துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கணவன் துன்புறுத்துறானா, கணவனுடைய வீட்டில் உள்ளவங்க துன்புறுத்துறாங்களா, 2 ரக்காத்து தொழுங்க. அல்லாஹ் என் கணவன் துன்புறுத்துகிறான், அல்லாஹ் என் கணவனுடைய வீட்டினர்கள், என் மாமியா, என் மாமனார், என்னுடைய நாத்தனா, என் வீட்டில் உள்ளவர்கள் துன்புறுத்துறாங்க, எனக்கு கஷ்டம் தர்றாங்க. ரப்பே, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, என் தாயிட்டையோ என் தந்தைட்டையோ என் அண்ணன் தம்பிட்டையோ சொல்லி பிரயோஜனம் இல்லை, உள்ளங்களை மாற்றுபவன் நீ ரப்பே. நிச்சயமாக என் கணவனின் உள்ளத்தை மாற்றி வை, என் கணவனுடைய குடும்பத்தினுடைய உள்ளத்தை மாற்றி வை, நிச்சயமாக மாற்றும் ஆற்றலுடையவன் நீ என்று நம்ம அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய ஒரு பாடத்தை கற்றுத்தந்தாங்க. யாருமா? ஆசியாம்மா. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் மாறலை. யாரும் மாறலமா? ஃபிரௌன் மாறலை. ஒருவேளை அல்லாஹ் நம்ம துவாவை ஏற்று நம்ம கணவனுடைய உள்ளத்தை மாற்றிட்டான், கணவனுடைய தாய் தகப்பன உள்ளத்தை மாற்றிட்டான், கணவனோடு பிறந்தவங்களுடைய உள்ளத்தை மாற்றிட்டான், எல்லாரும் நமக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒருவேளை நாம் துவா கேட்டு அல்லாஹ் நம் கணவனுடைய உள்ளத்தை மாற்றலை, தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறான், துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து நம்மளை என்ன செய்கிறான்? துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறான், தொடர்ந்து கணவன் வீட்டின் மூலமாக நமக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அன்பு தாய்மார்களே, கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து தயார் செய்து வைத்துக் கொண்டே இருக்கிறான். சொர்க்கத்தில் யாருக்கு தயார் செய்து வைச்சது மாதிரிமா? ஆசியாமாவுக்கு தயார் செஞ்சு வச்சது மாதிரி அல்லாஹ் நம்மளுடைய பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், நீங்கள் மாமியாக்களாக இருந்தால் மருமகள்களை அரவணைச்சிக்கங்க இன்ஷா அல்லாஹ். மருமகள்களை உங்களுடைய பிள்ளைகளாக உருவாக்கிக்கங்க இன்ஷா அல்லாஹ். மருமகள்களை மிகவும் பேணி பாதுகாத்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கக்கூடியவர்கள் மருமகள்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மாமியாக்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். உங்கள் மாமியாக்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மாமியாக்களை தாய் மாதிரி பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். மாமனார்களை தகப்பன் மாதிரி பார்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இதுவெல்லாம் நிச்சயமாக நமக்கான ஒரு பாடம். அல்லாஹ் அது மாதிரி ஆக்கித்தர வேண்டும். ஒருவேளை நாம் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக நம்மளுடைய குடும்பங்கள் அமைஞ்சிருந்தால் அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். ஆசியாம் அந்த பாடத்தை கற்றுத்தர்றாங்க. கடைசி வரைக்கும் எப்படியாவது ஃபிரௌன் ஈமான் கொண்டுருவான், நல்ல கணவனாக மாறுவான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆசியாம்மா. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் மாறலை, ஈமானும் கொள்ளலை. கடைசியாக என்ன பண்ணினான்? ஆசியாம்மாவை குப்புற படுக்க வை, திருகக்கல்ல தூக்கி முதுகுல தூக்கி வச்சான். யாருமா? ஃபிரௌன். திருகக்கல்ல தூக்கி முதுகுல வச்சான். கண்ணீர் அழுகிறாங்க, கண் வெளியெல்லாம் பிதுங்குது. திருகக்கல்லுன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. தாய்மார், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர் ஆட்டோரல் மாதிரி நினச்சிடாதீங்க. அதை 10 பேர் சேர்ந்து தூக்குனாலும் தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய கல். அந்த கல்லை தூக்கி அப்படி முதுகுல வச்சுட்டான். நெஞ்சு அப்படி சப்பளித்தது. அன்பு தாய்மார்களே, அந்த கல்லினால் நசுக்கப்பட்டு அவங்களுக்கு மரணம் வந்தது. அல்லாஹ், இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்து நிச்சயமாக உன்னை நான் பார்க்க விரும்பலை, நீ என்னிடத்துல வந்துரு. அல்லாஹ் அந்த ரூஹை அப்பவே வாங்கி கொண்டான், ஆசியாமாவோட ரூஹை. அன்பு தாய்மார்களே, அப்போ மவுத்து வரைக்கும் அல்லாஹ்வை நினைச்சு வாழ்ந்தவங்க யாருமா? ஆசியாமா. மரணம் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் துவா செஞ்சாங்க. கடைசி நேரம் வரைக்கும் ஈமானை விடலை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அல்லாஹ் எனக்கு இல்லைங்க, நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு ஃபிரௌனை பார்த்து ஆசியாமா சொல்லியிருந்தால் அந்த நாடே ஆசியாமாவுக்கு சொந்தம்.
அந்த நாடு அந்த ஆசியாமாவுக்கு சொந்தம். அன்பு நிறைய சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் சுகபோகம் பெருசல்ல, ஆடம்பர வாழ்க்கை பெருசல்ல, அரண்மனை வாழ்க்கை பெருசல்ல, எனக்கு நாடு பெருசல்ல, எனக்கு சொத்து சுகம் பெருசல்ல, எனக்கு அல்லாஹ் எனக்கு வேணும், அல்லாஹ் எனக்கு வேணும், அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்து வீடு எனக்கு வேணும் என்று ஆசையோடு வாழ்ந்தவங்க தான் ஆசியம்மா. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தல்வானாக, நமது தாய்மார்களுக்கு தந்தல்வானாக இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அடுத்து யாருமா? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட 10 குணங்கள் இருந்துச்சு. எத்தனை குணமா? 10 குணங்கள் இருந்துச்சு. ஒன்றாவது, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சு, வலுவான ஈமான். பெண்கள்லையே முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னது யாருமா? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. பெண்களே முதல்ல ஈமான் கொண்டவங்க ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. நிச்சயமாக எல்லோரும் என்னை பொய்ப்படுத்தினார்கள், என்னை நீங்கள் நபீன்னு ஈமான் கொண்ட முதல் பெண்மணி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பாராட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அந்த ஈமான் இன்ஷா அல்லாஹ் நம்மள்கிட்ட வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் யாருடைய ஈமான்மா? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஈமான். அப்போ ரெண்டாவது தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம் அவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு. யார்கிட்டமா? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு. மூணாவது தஹாரத்துல் பத்தனி வல் கல்ப், உள்ளமும் உடலும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வாங்க ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. எப்போவுமே உடம்பு பரிசுத்தமாக இருக்கும், அழகான நல்ல உடை உடுத்துவாங்க, சுத்தமான உடை உடுத்துவாங்க, உடம்பும் சுத்தமாக இருக்கும். வெறும் உடம்பு மட்டும் சுத்தமாக இல்லை, உடை மட்டும் சுத்தமாக இல்லை, அதாவது உடம்பு மட்டும் அழகாக இருப்பதல்ல, உள்ளத்தையும் அழகாக வைத்து கொண்டாங்க. சரித்திரங்கள் எழுதுவோம், தஹாரத்துல் கல்பி வல்பதன், உள்ளமும் சுத்தமாக இருக்கும், உடம்பும் சுத்தமாக இருக்கும். உள்ளத்தின் சுத்தம் என்னமா? உள்ளத்தில் எந்த கெட்டதையும் சிந்திக்க மாட்டாங்க, யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க, யாருக்கும் என்னமா பாதகமான விஷயத்தை நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உள்ளத்தால் சுத்தமாக வாழ்ந்தாங்க, உடலாலும் சுத்தமாக வாழ்ந்தாங்க. யாருமா? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. எத்தனாவது குணம்மா? மூணாவது குணம். அதாவது நாலாவது குணம், அல் பதுல், அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை, மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அவங்க அந்த அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை, அல்லாஹ் கொடுத்த காசு பணங்களை, அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வங்களை என்ன செஞ்சாங்கம்மா? அல்லாஹுக்காக அர்ப்பணித்தாங்க, அல்லாஹுக்காக செலவு செய்தாங்க. எல்லா செல்வங்களையுமே தீனுக்காக அர்ப்பணம் பண்ணாங்க. எப்போ நபியாக அனுப்பப்பட்டுட்டாங்களோ, தீன் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி, கலிமா ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி, கலிமாவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி செல்வத்தை பூரா அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவங்க யாருமா? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. எத்தனாவதுமா? நாலாவது. அஞ்சாவது, அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஈஃபத், பத்தினித்தனத்தோடு இருப்பாங்க. எப்போவுமே எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ, கல்யாணம் முடித்ததுக்கு பின்னாடி நிச்சயமாக நபிப்பட்டம் பெற்றாங்க. நபிப்பட்டம் பெற்றதுக்கு பின்னாடியும் அவங்க உயிரோடு உள்ள காலம் வரைக்கும் எந்த ஒரு ஆணையும் அவங்க ஏறிட்டு பார்த்ததில்லை. ரொம்ப பத்தினித்தனத்தோடு வாழ்வாங்க, இஃபத்தோடு வாழ்வாங்க. பத்தினித்தனம் என்பது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொந்தமானது. அன்பு தாய்மார்களே, ஆறாவது அல் ஆக்குல், அறிவாளியாக செயல்படுவாங்க. எதை எப்போ செய்யணும், எதை எப்படி செய்யணும், எதை எந்த மாதிரி செய்யணும், அப்படி அறிவு கூர்மையோடு செய்வாங்க. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக ஆறாவது. ஏழாவது என்னமா? குவத்து ஷக்ஸியா, அவங்கள்ட்ட ஆளுமைத்தனம் இருந்துச்சு. ஒரு குடும்பத்தை எப்படி ஆளுமை செய்யணும், ஒரு குடும்பத்தை எப்படி பராமரிக்கணும், ஒரு குடும்பத்தை நிச்சயமாக ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எத்தனை பிள்ளைமா? அதாவது ஆண் பிள்ளையை தவிர, ஆண் பிள்ளை பிறந்தாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்கள்ட்ட வளர்ந்து உயிரோடு வளர்ந்து நிச்சயமாக ஆளானவங்க, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றவங்க எத்தனை பேருமா? 4 பேர். 4 பெண் குழந்தைகளுக்கு தாய் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. 4 பேரையுமே இடைவிடாமல் பாதுகாத்து வளர்ந்தாங்க. 4 பேரையுமே ரொம்ப இடைவிடாது பாதுகாத்து அவங்களை தர்பீத் செய்யக்கூடியவங்களாக, அவங்களுக்கு எல்லா விதத்திலும் நிச்சயமாக அறிவாற்றலை, அது மாதிரி நல்ல ஒழுக்கங்களை எல்லா விதத்திலும் கற்றுக் கொடுத்து நல்ல பெண்களாக உருவாக்குனவங்க தான் யாருமா? ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. கடைசி பெண் தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. கடைசி பெண்ணை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. அத்தாட்ட எப்படி நடந்துக்கிறணும், குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறணும், அக்காட்ட எவ்வளவு பாசமாக இருக்கணும். பெரும்பாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வளர்ந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஆரம்ப நிலை இருக்குது ஹதீஜா அம்மா நல்ல ஒழுக்கங்களை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ ஆளுமைத்தன்மை ஒரு குடும்பத்தில், குடும்ப பெண்ணிட்ட ஆளுமை திறன் அவசியமாகும்.
ஆளுமை திறன் என்னமா? கோபத்தில் எடுத்தெறிஞ்சு நம்ம உடைச்சு போடக்கூடாது அன்புகளை. அதே மாதிரி அன்பில் பாசத்தில் எதையும் நாம் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது, அன்பிலையும் மயங்கிடக்கூடாது, கோபத்தில் குடும்பத்தை இழந்துடவும் கூடாது. எல்லா நேரத்திலையுமே நிதானமாக நம்ம குடும்பத்தை கையாளுவது, இதுதான் ஆளுமைத்தன்மை. ஆளுமைத்தன்மை சந்தோஷத்திலும் கோபத்திலும் நாம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறணும் இதை புரிந்து ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை ஒவ்வொரு பெண்ணிடத்தில் இருக்கணும். அந்த தன்மையை கற்றுக் கொடுத்தாங்க யாருமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆளுமைத்தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. 8வது சுருஅத்துல் இஜாபத்தி பில் ஹக். ஏதாவது உண்மைக்கு பதில் சொல்வதில், உண்மைக்கு தலை வணங்குவதில் ரொம்ப தீவிரமானவங்களாக இருந்தாங்க. நபிப்பட்டம் அதாவது ஈமான் கொண்டதுக்கு பின்னாடி இல்லை, ஈமான் கொள்வதற்கு முன்னாடி அவங்களுடைய சுபாவம் உண்மைக்கு வழிபடுவாங்க, பொய்யை ஒதுக்கிடுவாங்க, உண்மையானவர்களோடு சேருவாங்க, பொய்யானவர்கள் விட்டு விலகிடுவாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தோழிமார்கள் பல பேர் இருந்தாங்க. எப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்களோ, திருமணம் முடித்ததுக்கு பின்னாடி சில தோழிமார்கள் விலகி போனாங்க, சில தோழிமார்கள் ஏளனமாக பேசுனாங்க. என்ன, இந்த முகமதுங்கிற வாலிபரை விட்டு அவங்களுக்கு யாரும் கிடைக்கலையோ, இவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ள செல்வச்சி மாட்டி நீங்கள் இவரை போய் கட்டிக்கிட்டீங்களே, இப்படியெல்லாம் பேசுனாங்க. அன்பு தாய்மார்களே, யாரெல்லாம் கெட்ட குணம் அடைத்தவர்களோ, பாத்திலான எண்ணம் கொண்டவங்களோ, உண்மைக்கு புறமாக நடந்துக்குருவாங்களோ அவங்கள விட்டு விலகிடுவாங்க. யாருமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உண்மைக்கு வழிபடுவாங்க, உண்மையை சீக்கிரமாக ஏற்றுக்குருவாங்க, உண்மை எதுவானாலும் சீக்கிரமாக அங்கீகரிச்சுக்குருவாங்க. இந்த தன்மை யார்கிட்ட இருந்துச்சுமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்துச்சு. 9வது ராயத்துல் பைத். வீட்டை பராமரிப்பாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க. முன்னாடி சொன்னோம் உடையும் சுத்தமாக வச்சுக்குருவாங்கன்னு. அடுத்து என்னம்மா? வீட்டையும் சுத்தமாக வச்சுக்குருவாங்க. வீட்டை கூட்டி, வீட்டு வாசலை கூட்டி, வேலைக்காரர்கள் இருப்பாங்க, ஆனாலும் கூட எனக்கு நன்மை கிடைக்கணும், எனக்கு நன்மை வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமைக்கிறது தானே சமைப்பாங்க. தானே சமைக்கிறது மட்டுமல்ல, தான் கையாலேயே உணவு பரிமாறுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட ஒரு அருமையான குணமடைத்தவர்கள் யாருமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நிச்சயமாக வீட்டு பராமரிப்பு வேலைகளை கூட்டக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, பாத்திரம் கழுவக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த சமைக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளையுமே ரொம்ப கண்காணிப்போடு நிறைவேற்றுவாங்க. யாருமா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அவங்க, குண சீமாட்டி, குணத்தினாலும் செல்வத்தினாலும் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவங்க அவங்க. எத்தனாவதுமா? 9வது. 10வது இத்தாஅத்து ஜௌஜ். கடைசி வரைக்கும் கணவனுக்கு வழிபடக்கூடிய குணம் அவங்ககிட்ட இருந்துச்சு. கடைசி வரைக்கும் கணவனுக்கு வழிபட்டு வாழ்ந்தாங்க. அவங்களுடைய மரணம் வரைக்கும், மவுத்து வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதாவது உற்ற மனைவியாக, அவங்களோட அன்பை பெற்ற மனைவியாக அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க மரணமாகுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவி ஹதீஜா உங்களுக்காக சமைச்சு உணவு எடுத்து வர்றாங்க. உங்களுக்காக சமைச்சு என்ன கொண்டு வர்றாங்கம்மா? உணவு கொண்டு வர்றாங்க. வரக்கூடிய ஹதீஜா அம்மாவுக்கு என் சலாமையும் சொல்லிடுங்க, அல்லாஹ்வும் சலாம் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய சலாமையும் சொல்லிடுங்க, ஏன் சலாமையும் சொல்லிடுங்க. யார் சொன்னதுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அன்பு தாய்மார்களே, அப்போ பார்க்குறாங்க பெருமானார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அல்லாஹ் சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? அல்லாஹ் சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருமா? அவங்க மலக்குமார்களுடைய தலைவர். அவங்க சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரே குணம் கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு குணம். நிச்சயமாக அந்த கணவனுக்கு வழிபட்டு இந்த 10 சிறப்பம்சங்களையும் தனக்கு சொந்தமாக வைத்து கொண்ட அந்த ஹதீஜா அம்மா ஈமான்ல, தக்வாவுல, அல்லாஹுக்கு பிடித்தமாக இருந்ததுனால அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செஞ்சாங்க? கண்டிப்பாக சலாம் சொல்கிறாங்க. 2 பேருடைய சலாமும் எவ்வளோ பெரிய சலாம். நிச்சயமாக இந்த சலாமுடைய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் இந்த குணங்களோடு வாழக்கூடிய உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அல்லாஹுடைய சலாம், நிம்மதி. சலாம்னா என்னம்மா? நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல பெண்களுடைய, நல்ல முன்மாதிரியான பெண்களுடைய அந்த குணங்களை நாம் பிரதிபலிப்பதன் மூலமாக, அந்த குணங்களை நாம் எடுத்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வான் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குணம் என்னவோ அதே குணம்தான் யார்கிட்டையும் இருந்துச்சுமா?
4வது பெண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுக்கு நம்ம விவரித்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சய்யிது நிசா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து தலைவி, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவின்னு சொன்னாங்க. சய்யிதத்து நிசா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அப்போ சொர்க்கத்து பெண்களுடைய தலைவி அப்படிங்கிற பட்டம் வாங்குவதற்கு என்னமா காரணம்? அவங்கள்ட்டையும் இந்த 10 தன்மைகள் இருந்துச்சு. ஈமான், தக்வா, அதில் கடைசி தன்மை கணவனுக்கு பிடித்தமாக வாழக்கூடிய தன்மை. இது அதிகமாகவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்ததுனால அவங்களும் சொர்க்கத்து தலைவியாக மாறுகிறாங்க. நல்ல பெண்களுக்கு முன்மாதிரியாக மாறுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அன்பு தாய்மார்களே, இது மாதிரி நல்ல பெண்கள்கிட்ட இருந்த குணத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உருவாக்கி கொண்டு சொர்க்கத்து பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும். நமது வீட்டு பெண்மணிகள் இந்த நல்ல பெண்களுடைய குணங்களை தன்னகத்துக்குள்ளே உருவாக்கி தன் குணத்துக்குள்ளே கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக சொர்க்கவாதிகளாக நம்ம உருவாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஏன் இந்த சிறப்பு கிடைத்தது? இந்த 4 பேருக்கு இருந்த குணங்களும் யார்கிட்ட இருந்துச்சுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க வயசு சின்ன வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு எத்தனை வயசுமா? 18 வயசு. வெறும் 18 வயசு. சின்ன பிள்ளை கிட்டத்தட்ட பாடம் படித்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் படித்தது 11 வருடம் பாடம் படித்தாங்க. எத்தனை வருடமா? 11 வருடம் பாடம் படித்தாங்க. அந்த 11 வருஷத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்பாடமாக்கினாங்க. குர்ஆன் ஷரீஃப் முழுவதையும் மனப்பாடமாக்கிட்டாங்க. யாருமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹாஃபிலா, சிறந்த ஹாஃபிலா. இன்னொன்று டாக்டர். யாருமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது திப்பு நபவின்னு சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த மருத்துவ அந்த ஞானங்கள், மருத்துவ இல்முகள் இது நிறைய ஆயிஷா அம்மாவுக்கு தெரியும். யாருக்காவது வயிற்று வலியா வருவாங்க, ஆயிஷா அம்மா எனக்கு இன்னிடத்துல வலிக்குது, வயிற்றில் வலது பக்கம் வலிக்குது, இடது பக்கம் வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, நான் என்ன செய்ய? நிச்சயமாக சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இதுக்கு இன்னது சாப்பிடுங்க, இதுக்கு இன்னது செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாமே கஷாயம் தான். இன்னும் வீட்டு பொருள்களை வச்சு இன்னும் கஷாயம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா இது குணமாகும், கரிஞ்சீரகத்தை எப்படி சாப்பிடுங்க. இந்த திப்பு வைத்திய முறையை கற்று வச்சிருந்தாங்க. யாருமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சிறந்த முஃபஸ்ஸிர், சிறந்த மார்க்க சட்ட வல்லுனர். யாருமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த எல்லா குணங்களுக்கும் சொந்தக்காரங்களாக இருந்ததோட தனிப்பட்ட தன்மைகள், சில தன்மைகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்துச்சு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு பாடத்தில், குர்ஆனில், ஹதீஸில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாங்கள் நேராக ஆயிஷா அம்மாட்ட ஓடுவோம், அதை பற்றி கேட்போம், அழகான விளக்கம் சொல்லி எங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு எப்பவுமே திறந்திருக்கும், வீட்டு கதவு திறந்திருக்கும். வருவாங்க, ஆண்கள் வந்தால் திரைமறைவுக்குள் இருந்து விளக்கங்கள் சொல்லுவாங்க, பெண்கள் வந்தால் நேரடியாக பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நிறைய சட்டங்களை தெரிந்தவர்கள். இப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்துடைய நேரம் கிட்டத்தட்ட 66 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வஃபாத்துடைய நேரம் ஈமானோடு வஃபாத் ஆகும்போது அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை நல்ல பெண்களோட, குறிப்பாக என்னுடைய கணவர், நான் நேசித்து வாழ்ந்த என்னுடைய கணவர், அந்த கணவரோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று துஆ செய்த வண்ணமாக கலிமா சொன்னவர்களாக வஃபாத்தானாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல். எத்தனை வருஷமாக வாழ்ந்தாங்க? 66 வருஷங்கள். கிட்டத்தட்ட அதாவது 50 வருஷங்கள் கணவரின் துணை இல்லாமலே வாழ்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கணவனின் துணை இல்லாமலேயே தன்னை பத்தினித்தனமானவர்களாக, ஒருபோதும் அதாவது சின்ன ஒரு குறைக்கு கூட குறை கூட தன் மேல் விழுந்து விடாமல் நிச்சயமாக தன்னை பாதுகாத்து வாழ்ந்தவங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய பாடம் என்னன்னு சொன்னால், ஒரு பெண் தன்னையும் தன் கற்பையும் எல்லா நிலைகளிலும் மவுத் வரைக்கும் பாதுகாத்து வாழணும் என்பதற்கு முன்மாதிரி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துக்குள்ளே நாமளும் இருக்கலாம். சொர்க்கத்துக்குள் அல்லாஹ் நமக்கும் ஒரு வீட்டை ரெடி பண்ணி வைத்திருப்பான். சொர்க்கத்து வீட்டை அல்லாஹ் நமக்கு வாரிசு சொத்தாக அல்லாஹ் தருவான், நமக்கே சொந்தமான சொத்தாக அல்லாஹ் தருவான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நாங்களும் நீங்களும், ஆண்களாகிய நாங்களும் பெண்களாகிய நீங்களும், நம் வீட்டு குடும்பத்தினர் எல்லோரும், எல்லா தாய்மார்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாமல் அல்லாஹ் எல்லா ஈமானுள்ள தாய்மார்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த சிறப்பான சொர்க்கத்து பெண்கள் என்ற பட்டத்தை அல்லாஹ் தந்து சொர்க்கத்துக்குள் போய் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நபிமார்களோட மனைவிமார்களோட, மேலும் யாரெல்லாம் சொர்க்கத்து பெண்கள் என்று பாராட்டினார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என மீண்டும் துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்ஷா அல்லாஹ்.